வரைபடத்துல தந்திருக்கு. அப்ப கேள்வியில ஏற்படும் அதிகரிப்புகள் விளைவுகள் என்ன மாதிரி என்று சொன்னால், குறுங்காலத்தில் ஒரு பொருளுக்கான கேள்வியில் ஏற்படும் அதிகரிப்பு விலையிலும் அதிகரிப்பை ஏற்படுத்தி கேள்வி கோட்டை அதிகரிக்க செய்யும் அல்லது வலதுபுறம் அதிகரிக்க செய்யும். அப்ப இந்த வரைபடத்தில் சமநிலை விலை -P ஆகும், சமநிலை தொகை சமநிலை விலை P ஆகும், சமநிலை தொகை Q ஆகும். பொருளுக்கான கேள்வி கோடு DD ஆக அதிகரிக்குமானால் இதன் விளைவு Q2 இருந்து Q ஆக குறைவடையும். அப்ப இங்க பாருங்க, கேள்வியில் ஏற்படும் அதிகரிப்பின் விளைவுகளை படத்துல நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப அந்த நீங்க நோட்ஸை பார்த்தீங்களா உங்களுக்கு விளங்கும். நான் கிராஃபா வச்சுக்கொண்டே நான் விளங்கப்படுத்தி கொண்டு போகின்றேன். இப்ப பாருங்க, ஆரம்பத்தில சமநிலை விலை நிரம்பல் கோடு S தான் இருக்கின்றது, கேள்வி கோடு D தான் இருக்கின்றது. அப்ப சமநிலை விலை P, சமநிலை தொகை Q. அப்ப கேள்வி அதிகரிக்கும் பொழுது, எப்பவுமே கேள்வி அதிகரிக்குதுன்னு சொன்னா கேள்வி வலப்புறம் நகரும். அப்ப புது கேள்வி கோடு D1 வந்துட்டு வையுங்க. புது கேள்வி கோடு D1 வந்துட்டேன்னா அது நிரம்பல் கோட்டை எங்க சந்திக்குதோ அதுதான் புதிய சமநிலை. அப்ப இது புதிய சமநிலை வார இடத்துல Q1 ஆக வருகின்றது தொகை, புதிய சமநிலை தொகை. புதிய சமநிலை விலை P1 ஆக இருக்கின்றது. அப்ப இந்த புதிய சமநிலை விலை முன்னைய சமநிலை விலையில் பார்க்க கூடுதலாக இருக்கின்றது. எப்ப கேள்வி கோடு வலது பக்கம் நகரும் போது, அதாவது அதிகரிக்கும் போது. அப்ப அந்த கட்டத்துல கேள்வி தொகையும் அதிகரிக்கின்றது Q1 Q1 ஆக. ஆனா உண்மையின்படி கேள்வி தொகை அதிகரித்தவுடன் D1 ஆக அதிகரித்தவுடன் Qல இருந்த கேள்வி தொகை Q2 ஆக போயிரும் உடனடியாக. அதற்கு பிறகுதான் அந்த புதிய நிரம்பல் கோட்டுல கேள்வி கோடு சந்திக்கின்ற இடத்திலே விலை தீர்மானிக்கப்படும் போது பழையபடி Q2 இருந்து Q1 ஆக அந்த கேள்வி தொகை குறைவடையும். ஏனென்று சொன்னா புதிய நிரம்பலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சமநிலை விலை அட்ஜஸ்ட் பண்ணப்படுவதால் உடனடியாக அதிகரித்த குவான்டிட்டி P என்ற விலையிலேயே கேள்வி அதிகரிக்கும் பொழுது Q2 Q2 அதிகரிச்சிடும். ஆனால் புதிய சமநிலை என்பது நிரம்பல் கோட்டையும் புதிய கேள்வி கோடும் சந்திக்கும் இடத்தில் சந்திப்பதால் அது P1 என்பதால் Q1 என்றதுதான் அந்த சரியான சமநிலை தொகையாக அமைவதால் Q2 இருந்து Q1 ஆக அந்த கேள்வி தொகை குறைவடையும். அப்ப இதே நோட்ஸை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப இதே மாதிரி தான் கேள்வி குறையும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், முதல் கேள்வி கோடு இந்த வேலை பக்கம் இருக்கிற D என்ற கோடு, S என்ற கோட்டில் மாற்றம் இல்லை. அப்ப PQ என்ற இடத்துலதான் அந்த விலை தொகை தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப கேள்வி கோடு குறையும் பொழுது கேள்வி கோடு இடப்பக்கம் நகரும். கேள்வி குறையும் பொழுது கேள்வி கோடு இடப்பக்கம் நகரும். இடப்பக்கம் நகரும் பொழுது அந்த கேள்வி கோடு D என்ற கோடாக இருக்கும், D1 என்ற கோடாக இருக்கும். D1 என்ற கோடாக இருக்கும் பொழுது பாருங்க, உடனடியாக அந்த Q என்ற தொகை Q2 என்ற தொகை அளவுக்கு குறைஞ்சிரும். ஏனென்றா அதே விலையில கேள்வி குறைவடையும் பொழுது புதிய கேள்வி கோடும் அதே நிரம்பலுக்கு ஏற்ற மாதிரி வாரபடியால் புதிய கேள்வி கோட்டில் அந்த கேள்வி தொகை Q2 ஆக குறைவடைந்திரும். ஆனால் கேள்வி குறைவடைந்ததால் அதே நிரம்பலில் புதிய சமநிலை விலையும் தொகையும் P1 Q1 ஆக தீர்மானிக்கப்படும் பொழுது அந்த P1 என்ற விலை குறைவடைவதால் Q1 என்ற புதிய சமநிலை தொகை தீர்மானிக்கப்படும் போது Q2 இருந்து Q1 ஆக அந்த கேள்வி தொகை அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு, அதாவது கூடுது. ஒரே அடியா முதல் குறையுது, பிறகு கூடுது. அப்ப நாங்க முதல் பார்த்ததுல என்ன நடக்குது, ஒரே அடியா கூடுது பிறகு குறையுது. இது சந்தையில ஏற்படுற
ஒரு சமநிலை. இதுதான் உண்மையான ஃபங்க்ஷன். மார்க்கெட் ஃபங்க்ஷன் இப்படித்தான் இருக்கும். திடீரென்று கேள்வி குறைஞ்சிட்டா இருந்த விலையிலேயே கேள்வி தொகையைத்தான் மக்கள் விரும்புவர். மக்கள் வந்து கேள்வியை குறைக்கணும்டா என்ற அர்த்தம் வந்து அந்த இந்த இதன்படி Q2 தான். பிறகு விலை குறைகிறபடியாத்தான் அந்த Q1 அதிகரிக்கின்றது கேள்வி தொகை. ஆனால் ஏற்கனவே இருந்த விலையில் Q2 தான் மக்கள் குறைக்கின்றனர் தங்களுடைய கேள்வி தொகையை. அப்ப நிரம்பலில் ஏற்படும் அதிகரிப்பின் விளைவுகளை இந்த படத்துல பார்ப்போம். இதுல வந்து தங்கச்சி இந்த மாணவர்களே இந்த சில எழுத்து பிள்ளைகள் இருக்கின்றது, அதை நீங்கள் விளங்கி திருத்திக் கொள்ளுங்கள். அந்த கிராஃபில் இப்ப பாருங்க, அந்த தமிழ் எழுத்துக்களும் ஒன்று வந்துள்ளது, அதுக்கு பதிலாக இங்கிலீஷ் வர வேண்டும். அந்த இங்கிலீஷை நீங்கள் இதில் கிராஃபில் பார்த்து திருத்திக் கொள்ளுங்கள். அப்ப நான் இதை விளங்கப்படுத்த கொண்டு போகின்றேன், நோட்ஸை வாசிக்கவில்லை. அப்ப இப்ப நிரம்பல் கோடு அதிகரிக்கும் போது என்ன நடக்குன்ற பார்ப்போம். கேள்வியில மாற்றம் இல்லை. கேள்வி கோடு டியா தான் இருக்கின்றது. நிரம்பல் கோடு ஆரம்பத்தில் எஸ் ஆக இருக்கின்றது. PQ இருக்கின்றது. சமநிலை விலையும் சமநிலை தொகையும். அப்ப இந்த நிரம்பல் கோடு அதிகரிக்கும் பொழுது அது S1 அதிகரிக்கின்றது. நிரம்பல் கோடு S1 அதிகரிக்கும் பொழுது பியும் கியூவும் தான் சமநிலை விலை தொகை. ஆனா பாருங்க, நிரம்பல் கோடு அதிகரிக்கும் பொழுது அங்க நிரம்பல் கூடுவதால் அதே பழைய சமநிலை விலையில் Q2 என்ற ஒரு கேள்வி தொகை ஒன்று அதிகரிப்பாக காட்டுகின்றது. அப்ப எப்பவுமே நிரம்பல் அதிகரிக்கும் பொழுது புதிய சமநிலை விலை முன்னதை விட குறைஞ்சிடும். நிரம்பல் அதிகரிக்க விலை மார்க்கெட்ல விலை குறையும். அப்ப குறைஞ்ச உடனே இங்க பாருங்க, அந்த கேள்வி கோடும் குறைவடைஞ்சிட்டு Q2. ஆனால் அந்த Q2ல இருந்து Q1 குறையுதே ஒழிய அது ஆரம்பத்தில் இருந்த கேள்வி தொகையிலும் பார்க்க கூடுதலா தான் இருக்கு. திரும்பவும் சொல்லுகின்றேன், பழைய சமநிலை விலையின் தொகையும் பியும் கியூவும் நிரம்பல் வந்து அதிகரிக்கும் பொழுது அதே மாறா விலையில வந்து புதிய கேள்வி தொகை தீர்மானிக்கப்படுகின்றது. புதிய நிரம்பல் கோட்டை எங்க சந்திக்குதோ அதே விலையில Q2 வந்து கேள்வி அதிகரிக்கப்படுகின்றது. ஆனால் உடனடியாக மார்க்கெட் அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு இருந்த கேள்வி கோடோட புதிய நிரம்பல் எங்க சந்திக்குதோ அங்கதான் Q1 P1 தீர்மானிக்கப்படுகின்றன. அப்போ ஒப்பீட்டு ரீதியில உடனடியாக நிரம்பலை அதிகரிக்கும் பொழுது கேள்வி தொகை கூடுகின்றது. கேள்வி என்ன நிரம்பல் எல்லாம் சமநிலை விலையே கூடுகின்றது. ஆனாலும் புதிய விலை வந்து குறைவடைவதால கேள்வி தொகை கொஞ்சம் குறைவடைகிறது. அப்ப நிரம்பலில் ஏற்படும் குறைவின் விளைவுகள். அப்ப நிரம்பல்ல ஏற்படுற குறைவுகள் இதன் அடுத்த வடிவமாக இருக்கும். அப்ப முதலாவது எஸ்எம் டியும் சந்திக்கிற இடத்த நீங்கள் பி என்று போட்டுக்கொள்ளுங்க. இதுல பி என்று போடவில்லை. Q வந்து சமநிலை தொகை. அப்ப நிரம்பல் குறைவடையும் பொழுது நிரம்பல் குறைவடைய என்ன செய்யும்? சந்தையில சாமான்கள் குறையணும்னு விலை அதிகரிக்க பார்க்கும். அப்ப ஏற்கனவே இருந்த நிரம்பலோட ஒப்புடைக்க அதனுடைய கேள்வி தொகை நல்லா குறைவடைஞ்சிடும். Q2 கொண்டு வந்துடும். ஆனால் விலை அதிகரித்து அதன் கேள்வி தொகை Q1 வந்து அமையும். அப்ப மேலே உள்ள விலையை P1 என்று போட்டுக்கொள்ளுங்க. அப்ப இதைத்தான் நாங்கள் சொல்றோம். இப்ப நிரம்பல் அதிகரிச்சு குறையக்க வார அந்த Q2 Q1 நிரம்பல் மிக நிரம்பல காட்டுகின்றது. இப்ப எப்படி கேள்வி கோடு அதிகரிச்சு குறையக்க அந்த கேள்வி தொகைகள் அட்ஜஸ்ட் பண்ணப்படுகின்றதோ அது மிக கேள்வி அட்ஜஸ்ட் பண்ணப்படுகின்ற விடயமாக இருக்கும். இது மிக நிரம்பல் அட்ஜஸ்ட் பண்ணப்படுகின்ற விடயமாக இருக்கும். அப்ப கேள்வி தொகையும் கேள்வி கோடும் நிரம்பல் கோடும் ஒரே நேரத்துல மாற்றமடையும் என்ன மாதிரி மாற்றங்கள் என்று நாங்கள் பார்ப்போம். முதலாவது கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் ஒரு பொருளுக்கு ஒரே சமயத்தில் ஒரே அளவாக அதிகரிக்கும். ரெண்டும் ஒரே அளவாக அதிகரிக்கும் என்று சொன்னா சமநிலை விலையில மாற்றங்கள் ஏற்படாது. அதை இந்த படத்துல நீங்கள் பார்க்கலாம்.
எஸ்ஸும் டியும் சந்திக்கிற இடம் பியும் கியூமா தான் இருக்கும். எஸ்ஸும் டியும் சந்திக்கின்ற இடம் ஆரம்பத்தில் பியும் கியூமாக இருக்கும். ஆனால் நிரம்பல் தொகையும் அதிகரிக்கின்றது, அதே அளவில் கேள்வி தொகையும் அதிகரிக்கின்ற பொழுது தொகையில் மாற்றம் ஏற்படுமே ஒழிய விலையில் மாற்றம் ஏற்படாது. சமநிலை விலையில் மாற்றம் ஏற்படாது. ஆனால் தொகை அதிகரிக்கின்றது. என்னன்னா ரெண்டு பொருட்கள்கிட்ட கேள்வியும் அதிகரிச்சு நிரம்பலம் அதிகரிக்க அது Q1 முடிகின்றது. ஒரு பொருளுக்கான கேள்வியானது அந்த நிரம்பல் தொகையிலும் பார்க்க கூடுதலாக அதிகரிக்குமாய். அப்ப நிரம்பல் கொஞ்சமாக அதிகரிக்கின்றது. இங்க அந்த கிராஃப மற்ற வளம் போடணும் மாணவர்களே. ரெண்டுமே அதிகரிக்கின்றது என்றுதான் நாங்கள் இங்க பார்க்கின்றோம். அங்கே கேள்வி கூடுதலாக அதிகரிக்கின்றது. அப்போ S1 என்ற கோடு தான் S என்ற கோடு தான் S1. அதை நீங்கள் தெளிவா விளங்குவோம். நிரம்பல் கோடு அதிகரிக்கின்றது சொன்னால் அது இடப்பக்கம் நகராது, வலப்பக்கம் தான் நகரும். இந்த படம் பிழை. அது அம்புக்குரிய மற்ற வளம் போட்டுக்கொள்ளுங்க. இந்த S1 S போடுங்க, S என்பது S1 என்று போட்டுக்கொள்ளுங்க. அப்ப இங்க என்ன நடக்கின்றது என்று சொன்னால் ஆரம்ப சமநிலை விலை தொகை PQ-வாக இருக்கும். ஆனால் கேள்வி கூடுதலாக அதிகரிக்கும் பொழுது நிரம்பல் குறைவாக அதிகரித்தால் அதன் புதிய சமநிலை விலை எப்பவுமே P1-ஆகத்தான் போய் நிற்கும். சாரி, அந்த கோடு எல்லாம் சரி. நாங்கள் இந்த படத்தை நான் இதில் கீறுகின்றேன். நீங்கள் ஒரு கால் போர்டில் பார்த்துக் கொள்ளுங்கள். போர்டில் பார்த்து அதை திருத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் சொல்லுவோம் இது ஆரம்ப விலையும் சாரி நிரம்பல் கோடு ஆரம்ப விலையும் ஆரம்ப தொகையும். இதை நாங்கள் Q1 போடுவோம், இது P1 போடுவோம். இப்பொழுது கேள்வி கூடுதலாக அதிகரிக்கின்றது. D1 இது அதிகரிக்கிற இது கூடவாக இருக்கின்றது. ஆனா நிரம்பல் அதிகரிப்பு ஒப்பீட்டு ரீதியில குறைவாக இருக்கின்றது. அதாவது இது இந்த அதிக அளவிலும் பார்த்து இந்த அளவு குறைவாக இருக்கின்றது. ஆனால் இதுவும் அதிகரிக்கின்றது. அப்ப பாருங்க, ஆரம்பத்தில் PQ-வாக இருந்தது. கேள்வி அதிகரிச்சோன்னா இந்த விலை இங்க போயிடும். ஆனால் நிரம்பலம் அதிகரிச்சோன்னு அது D1-ம் S1-ம் சந்திக்கிற இடத்துலதான் இறுதியான சமநிலை விலை தொகை பெறப்படும். பாருங்க, முதல் கேள்வி நன்றாக அதிகரிக்கின்றது. கேள்வி நன்றாக அதிகரித்தவுடன் P என்ற இடத்திலிருந்து P1-ஆக விலை கூடிரும். ஏனென்றா ஏற்கனவே இருந்த சப்ளைக்கோட புது கேள்விக்கோடு சந்திக்கும் இடம் P1-ஆக போயிடும். ஆனால் உடனடியாக நிரம்பலும் அதிகரிக்கின்றது. அப்ப நிரம்பல் அதிகரிக்கும் பொழுது நிரம்பல் கோடும் புதுக்கோடாக வருகின்றது, கேள்விக்கோடும் புதுக்கோடாக இருக்கின்றது. இரண்டுமே சந்திக்கும் இடம் P2-வும் Q2-வுமாக இருக்கும். அப்ப அந்த படத்தை நீங்கள் இப்படி திருத்திக் கொண்டு உங்களுடைய விளக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை எழுதி கொள்ளுங்கள், கீறிக்கொள்ளுங்கள். முதலாவது எனக்கு வேண்டும் இந்த படம் உங்களுக்கு தெரிகின்றதா? தெரிகின்றது என்றால் சரி, தெரியாவிட்டால் கூறவும். சரி, இப்ப நாங்க இது முடிந்தது என்ற நினைப்பில் நாங்கள் அடுத்ததுக்கு போவோம். அப்ப இது நான் சொல்ல வரேன் என்றால் இது இருக்கிற கிராஃபில் இருக்கிற படம் பிழை, அதை திருத்திக் கொள்ளுங்கள். அப்ப இங்க பாருங்க, பொருளின் நிரம்பல் தொகையானது கீழ்த்தொகை அதிகரிப்பாக கூடுதலாக இருப்பின் சமநிலை விலையானது குறைவடைவதுடன் அதன் சமநிலை தொகையானது அதிகரிக்கும்.
அப்ப இங்க பாருங்க முதல் டியும் எஸ்ஸும் இருக்கிற இடத்துல பியும் கியூ தீர்மானிக்கப்படுகின்றது. ஆனா டி அதிகரிப்பு வந்து குறைவாக இருக்கின்றது. அவே உடனடியாக டி அதிகரிப்பு அதிகரிச்சோன்னா ஒரு விலை அதிகரிப்பு ஒன்று வரும். P1 அதிகரிப்பு ஏதோ ஒரு விலை ஒன்று இந்த பழைய எஸ்ஸோட சேர்ந்து வரும். அதுக்கு பிறகு நிரம்பல அதிகரிப்பு கூட உண்டோன்னு அது புதிய சமநிலை விலை தொகை வந்து S1 D1ல வந்துடும். அது Q1 ஆக இருக்கும். ஆகவே அது வந்து பியிலும் பார்க்க குறைவான விலையாக ஆரம்ப சமநிலை விலையிலும் பார்க்க குறைவான விலையாக இருக்கும். ஆனால் தொகை வந்து கூடுதலாக இருக்கும். அதாவது புதிய சமநிலை விலை புதிய சமநிலை தொகை வந்து ஆரம்ப சமநிலை தொகையிலும் பார்க்க கூடுதலாக இருக்கும். அப்ப நுகர்வோர் மிகையை நாங்க இந்த படத்துல பார்ப்போம். நுகர்வோர் மிகையை இந்த படத்துல பார்த்தோம் என்றால் பொருட்களின் பரிமாற்றத்தின் ஊடாக பெறப்படும் பயன் அல்லது பொருட்களின் நுகர்வின் மூலம் நுகர்வோரால் பெறப்படும் ஒரு தன்மையே நுகர்வோர் மிகை என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்ப மிகை கேள்வி என்றது வேற, நுகர்வோர் மிகை என்றது வேற. அதாவது பொருட்களின் பரிமாற்றத்தின் ஊடாக பயன் அல்லது பொருட்களின் நுகர்வதன் மூலம் நுகர்வோரால் பெறப்படும் ஒரு தன்மையை நுகர்வோர் மிகை என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் இந்த கிராஃப்ல பார்த்தோமேன்னா இதை நாங்கள் இன்னும் நல்லா விளங்கி கொள்ளலாம். இங்க பாருங்க, இ என்ற புள்ளிதான் சமநிலை புள்ளி, பி என்றது சமநிலை விலை, கியூ என்பது சமநிலை தொகை என்று சொன்னால் அந்த கேள்விக்கோடு வையச்ச வெட்டுறது P1 என்ற இடத்தில். அதாவது P1 என்ற விலையில தான் சைபர் பொருட்களை மக்கள் கேள்வி எழுப்புவினம். அதிலிருந்து ஒரு கொஞ்சம் கேள்வி தொகை குறைஞ்சாலும் மக்கள் ஒரு பொருளையாவது வேண்டுவினம். அப்படி வந்து விலை வந்து சைபருக்கு கிட்ட வரைக்க அந்த கேள்வி தொகை எங்க நிற்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அப்ப எங்களுக்கு சமநிலை விலை ஈல தான் சந்தையில பொருட்கள் விற்கப்பட்டு கொண்டிருக்கும். சமநிலை விலை ஈல தான் பொருட்கள் விற்கப்பட்டு கொண்டிருக்கும். இப்படி என்று சொன்னா அந்த நுகர்வோருண்ட கெப்பாசிட்டி, அதாவது ஈக்கு மேல இருக்கிற இடத்தை பாருங்க, அந்த P1 என்ற புள்ளி மட்டும் எத்தனையோ நுகர்வோர் வந்து அந்த விலைகள்லையும் பொருட்களை வேண்ட ரெடியாக இருக்கணும். அதாவது இந்த ஈக்கு மேலே உள்ள P1 என்ற புள்ளி மட்டும் தங்களுடைய பொருட்களை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆனாலும் சந்தையில விலை ஈ என்றபடியா அவர்கள் அந்த விலைக்கு வேண்டாம இந்த விலைக்கே பி என்ற விலையிலேயே வேண்டி கொண்டிருக்கணும். அப்ப இது வந்து ஒரு எக்ஸஸான தொகை நுகர்வோர்கிட்ட இருந்து உற்பத்தியாளர் பெற முடியாத, அதாவது நுகர்வோர் வழங்க தயாராக இருந்தாலும் உற்பத்தியாளர்கள் வந்து சந்தை சமநிலை வந்து ஈ என்றபடியா இந்த அளவு தொகையையும், அதாவது இந்த அளவு தொகையையும் இந்த விலைகள்ல இவ்வளவு பொருட்கள் என்று சொல்லி இந்த அளவு தொகையையும் அவர்களால மேலதிகமாக நுகர்வோர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் மிகை கேள்வி என்று, நுகர்வோர் மிகை என்று. அவன் கன்சியூமர் சர்ப்ளஸ் என்று இதை நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அப்ப நுகர்வோர் மிகை என்பது நுகர்வோர் ஒரு பொருளுக்கு கொடுக்க விரும்பும் விலைக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விலைக்கும் இடையிலான வித்தியாசம் தான் இது. அப்ப உண்மையிலாவே ஒரு பொருளுக்கு அவர்கள் கொடுக்கிற விலை வந்து சந்தை சமநிலையில என்ற பொருளுக்கு. ஆனா எத்தனையோ நுகர்வோர் அதுக்கு மேலேயும் காசை கொடுத்து பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அவை அது ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை தான் நாங்கள் சொல்றது. ஒரு நிமிஷம் மறுபடியும் சொல்லுங்க. நாங்க கிளாஸ்ல இருக்க நண்பர். அப்ப சாரி, அப்ப அந்த தொகையைத்தான் நாங்கள் இங்க நுகர்வோர் மிகை என்று நாங்கள் சொல்றோம். இங்கு சமநிலை விலை P ஆகவும் சமநிலை தொகை Q ஆகவும் உள்ளது. பாருங்க, இங்கு இது E என்ற புள்ளியில் அமைகின்றது. P1 என்பது நுகர்வோர் ஒரு பொருளை வாங்குவதற்கு கொடுக்க விரும்பும் விலை. ஆகவே P1E என்பது நுகர்வோர் மிகையாகும். அப்ப அதை விளங்கிக் கொள்ளுங்க. P1 என்பது ஈஸியா நாங்க விளங்குறேன்டா. P1 என்பது நுகர்வோர் கொடுக்க விரும்பும் விலை, P என்பது நுகர்வோர் கொடுக்கும் விலை. அது ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் வந்து நுகர்வோர் மிகை, அது விலையில. அப்ப தொகையோட நாங்கள் சேர்த்து பார்க்கணும்டா அந்த சமநிலை தொகை மட்டும் பெறும். அந்த முக்கோணம் வந்து
எத்தனையோ கஸ்டமர்ஸ் கூடின விலைக்கு வேண்ட இருக்கணும் என்பதை அதை சந்தையில வேண்டிக் கொள்ள இயலாம இருக்கின்றதையும் தான் அது பிரதிபலிக்கின்றது. இதே மாதிரி உற்பத்தியாளர் மிகை என்றும் இருக்கின்றது. அப்ப உற்பத்தியாளர் மிகை என்பது ஒரு பொருளை உற்பத்தியாளர் விற்க விரும்பும் விலைக்கும் அதை அவன் விற்கும் விலைக்கும் உள்ள வேறுபாடாகும். அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்வோம். ஒரு மிகைக்கும் உற்பத்தியாளர் மிகைக்கும் உள்ள அந்த டெபினிஷனை அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுவோம். அதாவது அங்க வேண்ட விரும்பும் விலைக்கும் வாங்கும் விலைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், இங்கே பொருளை உற்பத்தியாளர் விற்க விரும்பும் விலைக்கும் அவன் விற்கும் விலைக்கும் உள்ள வித்தியாசம். உற்பத்தியாளன் தான் விற்க விரும்பும் விலையிலும் பார்க்க விற்கும் விலை அதிகமாக இருக்கும், விற்க விரும்பும் விலையிலும் பார்க்க விற்கும் விலை அதிகமாக இருக்கும். இதனால் அவன் அடையும் லாபம் தான் இல்லாட்ட நன்மை தான் உற்பத்தியாளர் மிகை என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அப்போ ஒரு கிராஃபில நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால் இந்த கீழ்ப்பகுதியை தான், இந்த கோடிடப்பட்ட கீழ்ப்பகுதியை தான் உற்பத்தியாளர் மிகை என்று சொல்லப்படுவோம். பாருங்கோ, பி என்ற விலையெல்லாம் அவன் விற்கிறான், ஆனால் அவன் பி ஒன்னிலையும் விற்க ரெடியா இருக்கிறான். அப்ப இந்த ஏரியா அவன் அடையும் எக்ஸ்ட்ரா லாபம். அதே மாதிரி மேல உள்ள தொகை வந்து நுகர்வோர் அடையும் எக்ஸ்ட்ரா லாபம். அடுத்தது நாங்கள் ஒவ்வொரு செக்ஷனா பார்த்து கொண்டு போகின்றோம். ஏதாவது பிரச்சனை என்றால் உடனடியா கேளுங்கள். அடுத்தது நாங்கள் பார்க்க போகின்றது அரசாங்கத்தின் தலையீடு. அப்ப இந்த சமநிலை விலை சமநிலை தொகையில நாங்கள் எல்லாம் பார்க்கறது வந்து இவ்வளவோ விடயங்களை பார்க்கிறோம். அரசாங்கத்தின் பாலிசி அது இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் இதுல பார்க்கின்றோம். அவர் சந்தையில் அரசாங்கத்தின் தலையீடு என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதத்துல, நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி ரெண்டு விதமாக அரசாங்கம் தலையிடும். ஒன்று மறைமுக வரியாக தலையிடும், இல்லாட்டா மானியம் வழங்கி தலையிடும். அப்ப இந்த மறைமுக வரியை நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால், மறைமுக வரி என்றது நான் அன்றைக்கு உங்களுக்கு என்னன்னு சொன்னால், மறைமுக வரி ஒன்றை ஒரு பொருளின் மீது அரசாங்கம் விதிக்குமானால் அது உற்பத்தி செலவை அதிகரித்து அதன் மூலம் உற்பத்தியாளர் நிரம்பலை குறைக்க முயல்வர். இதனால் நிரம்பல் கோடு குறைவடையும். அப்ப மறைமுக வரி என்பது ஒரு பொருள், நாங்கள் நுகர்ற பொருளின் மீது வரி விதிச்சு அதன் மூலமாக நுகர்வோர்கிட்ட இருந்து காசு எடுக்கிறது மறைமுக வரி. ஏதோ ஒரு வகையில நுகர்வோர்கிட்ட இருந்து அதை பெறுகினோம். உதாரணமா பெட்ரோல் எடுத்துக்கொண்டா பெட்ரோல் ஒவ்வொரு லிட்டர்லையும் ஒரு வரி அரசாங்கம் அறவிடுகின்றது. அப்ப நாங்க கொடுக்க அந்த விதையும் கொடுத்துத்தான் நாங்கள் வேண்ட வேண்டி இருக்கின்றது, மறைமுக வரியையும் கொடுத்துத்தான் வேண்ட வேண்டி இருக்கின்றது. அதனால அது வந்து இன்டிரெக்ட் டேக்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப ஒரு பொருளின் மீது தானே அந்த மறைமுக வரி விதிக்கப்படுகின்றது. அப்படி விதிக்கப்படும் போது அதன் நிலை என்னன்னு பார்ப்போம். ஒரு அலகுக்கான வரி விதிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்ப இங்க பாருங்க, ஒரு அலகுக்கான வரி விதிக்கும் போது 5 ரூபாவை அரசாங்கம் வரியா விதிக்குதுன்னு சொன்னா, வரிக்கு முன்னிய விலை தொகை நிரம்பல், வரிக்கு பின்னிய விலை. அப்ப நிரம்பல் வந்து 10, 20, 30, 40 போகுது. வரிக்கு முன்னிய விலை 10, 15, 20, 25, 30 போகுது. வரிக்கு பின்னிய விலை வரி 5 ரூபாண்டபடியா 15, 20, 25, 30, 35 இருக்கின்றது. அப்ப என்ன நடக்கும் இங்க பாருங்க. அப்ப ஆரம்ப நிரம்பலும் ஆரம்ப கேள்வியும் வந்து இ என்றதுல பி என்ற புள்ளியில வந்து சந்திக்கின்றது கியூ என்ற தொகை. 5 ரூபாய் அதிகரிப்பு வந்தோன்னே நிரம்பல் கோடு குறைவடையும். எப்பவுமே உற்பத்தி செலவு அதிகரிச்சோன்னா நிரம்பல குறைப்பினம் உற்பத்தியாளர்கள். அப்ப S1 என்ற கோடாக மாறுகின்றது நிரம்பல் கோடு. அப்ப இந்த நிரம்பல் கோடு இ என்ற சமநிலையில் இருந்து ஏ என்ற சமநிலைக்கு மாறுகின்றது. இ என்ற சமநிலையிலிருந்து ஏ என்ற சமநிலைக்கு மாறும். இப்ப பாருங்க, அந்த S1ம் டியும் சந்திக்கிற இடம் தான் புதிய சமநிலை விலை பிசி கியூஎஸ் என்று சொல்லிக் கொள்வோம். அதுல வந்து அந்த கோட்டுல பழைய நிரம்பல் கோடு என்றது சி என்றதுல வந்து அந்த கோடு சந்திக்கின்றது. பிபி என்ற விலையில் சி என்ற புள்ளியில் அது சந்திக்கின்றது. ஆனா கியூஎஸ் என்றது புது தொகையாக மாறிவிட்டது, சமநிலை தொகையாக மாறிவிட்டது. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த 5 ரூபாய் விலை விதிப்பையும் இந்த விலை அதிகரிப்பு பிரதிபலிக்கவில்லை. இந்த கவனிச்சு பாருங்க, இந்த 5 ரூபாய் விலை அதிகரிப்பு என்பது இந்த எண்ணில இருந்து பி மட்டும் அதிகரிச்சிருக்கணும்.
விளங்குதா? 5 எண்ணில இருந்து பி மட்டும் இருக்கின்றது. அந்த 5 ரூபாயின் அதிகரிப்புன்ற கேப். அப்ப அது வந்து இந்த பியில இருந்து அதே 5 ரூபாய் மேல கூடி இருக்கும். ஆனா உண்மையில அப்படி கூடவில்லை. அந்த 5 ரூபாய் என்பதை பாருங்க, இந்த சியில இருந்து ஏ மட்டும் உள்ள கேப் தான் அந்த 5 ரூபாய் விலை. அவே பியில இருந்து பிசி மட்டும் அதிகரிக்கும் பொழுது விலை நிச்சயமாக அது 5 ரூபாயால அதிகரிக்கவில்லை. சொல்லுவோம் 7,000 ரூபாயா அதிகரிச்சிருக்கோம். அப்ப 2,5 ரூபாய் தான் நாங்க அதிகரிப்பை காட்டுது. ஆனா 5 ரூபாய் குறைஞ்சோன்னு நிரம்பல் கோடி இதாக போயிட்டு. அப்ப மிச்ச 2,5 ரூபாய ஏர் பொறுக்கினம் என்று சொன்னால் இந்த உற்பத்தியாளர் தாங்கள் ஏற்றுக்கொள்ளினோம். அப்ப இந்த பியில இருந்து பிபி அளவு அமௌண்ட் 2,5 ரூபான்னு சொல்லுவோம், அதை உற்பத்தியாளர் பொறுக்கினம். பியில இருந்து பிசி என்ற அளவு 2,5 ரூபாய நுகர்வோர் பொறுக்கினம். இதுல என்ன சொல்லப்படுகின்றது சொன்னால், நாங்கள் 5 ரூபா வரி விதிச்சாலும் அந்த பொருண்ட கேள்வி நெகிழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கேள்வி கோட்டுண்ட சாய்வு இருக்கும் கிராஃப்ல. அப்ப அந்த கேள்வி கோட்டுண்ட சாய்வு வந்து கேள்வி நெகிழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் பொழுது எங்களால முழு வரியையும் நுகர்வோர் மீது சுமத்த முடியாது. அப்ப பூஜ்ய நிகழ்ச்சியா இருக்கும் பொழுது, இல்லாவிட்டால் ஒன்றுக்கு குறைந்த விலை நிகழ்ச்சியை கொண்ட பொருட்களுக்கு நாங்க விலைய வரிய விதிச்சமே என்று சொன்னால், அங்க வந்து பூஜ்ய நிகழ்ச்சின்னா முற்று முழுதாகவே நுகர்வோர் பொறுக்க வேண்டி இருக்கும். ஒன்றுக்கு குறைவான நிகழ்ச்சியுடைய பொருட்கள் என்று சொன்னால் அங்கே கூடுதலான சதவீதம் 50% கூடுதலான சதவீதத்தை நுகர்வோரும் 50% குறைவான சதவீதத்தை உற்பத்தியாளரும் பொறுக்க வேண்டி இருக்கும். ஆனால் இந்த கேள்வி கோட்டை பாருங்க, அச்சுக்கு 45% சாய்வில இருக்கிற மாதிரி இருக்கின்றது. அவை இது வந்து ஒன்றுக்கு சமமான கேள்வி நிகழ்ச்சி என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான நேரத்துல சம அளவாத்தான் அந்த வரி விதிப்பின் தாக்கத்தை நுகர்வோரும் பொறுக்க வேண்டி இருக்கும். வரி விகிதாசாரம் விற்கப்படும் பொழுது 20% வரியை ஒரு பொருளின் மீது அரசாங்கம் விதிக்கின்றது என கூறினால், இவ பாருங்க, வரிக்கு முந்தைய விலை, வரிக்கு பிந்திய விலை, நிரம்பல் தொகை. அப்ப இந்த கிராஃப் இப்படித்தான் இருக்கு. அரசாங்கம் வரியை பொருளுக்கு வரி மீதத்தில் அமல்படுத்தும் போது, வரி வீதத்தில், அப்ப நான் முதல் வந்து ஒரு அலகுக்கான வரி, இங்க வந்து ஒரு வீதத்தில் 20% வரியை விதிக்கின்றது. அதிக விலைக்கான பொருட்களது நிரம்பலானது குறைந்த விலைக்கான பொருட்களது நிரம்பலும் கூடுதலாக இருக்கும். அதிக விலைக்கான பொருட்களது நிரம்பலானது குறைந்த விலைக்கான பொருட்கள் நிரம்பலும் பார்க்க கூடுதலாக இருக்கும். அப்ப இங்க பாருங்க, அந்த ஷேப் ஆஃப் த புது நிரம்பல் கோடு என்ன மாதிரி போகின்றதுன்னு பாருங்க. வீதத்துல விதிக்க சின்ன பொருட்களை வாங்க, கொஞ்சம் பொருட்களை வாங்க அது பெருசா பாதிப்பா கொடுக்காது. ஏன்னா வீதாசாரத்துல வரி கூடுது. முதல் நாங்கள் பார்த்தது அலகுக்கான வரி விதிப்பு. அப்ப இங்க அலகுக்கான வரி விதிப்பில வந்து வர விளைவு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுதான் இதை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு அலகுக்கான வரி அளவின் நிரம்பல் கோடு இடதுபுறம் இருக்கும். இது வரைபடத்தில் ஏபிசி என்று காட்டப்படுகின்றது. சந்தை சமநிலை விலை வரியினால் அதிகரிக்கப்படும் போது நுகர்வோரும் புதிய விலைக்கான பிசியை ஏற்றுக்கொள்கின்றனர். அப்ப புதிய விலை பிசி என்று நுகர்வோர் வேண்டிக் கொள்கின்றனர். ஆனால் வரியின் பின்னர் நிரம்பல் செய்யும் உற்பத்தியாளர்களின் விலை பிபியாக இருக்கும். என்ற பழைய நிரம்பல் கோடும் பாருங்க, பழைய நிரம்பல் கோட்டோட நேர பார்க்க பிபி என்ற அளவை தான் உற்பத்தியாளருடைய விலையாக இருக்கு. அதுக்கு இடையில உள்ளது வந்து டெக்ஸ் ஆக இருக்கு. இதற்கமைய P1 PP BC, P1 என்றது சமநிலை விலை, P1 PP BC CBயோ BC அந்த சதுரம் வந்து உற்பத்தியாளர் தாங்குற வரியின் பகுதியை உற்பத்தியாளர் வாங்குற பகுதியாக இருக்கும். P
இந்த கிராஃபில படி P1 இல்ல, அதால P PP CB இந்த சதுரம். இங்கு நுகர்வோரும் உற்பத்தியாளரும் தாங்கும் பகுதி மொத்த வரியின் அளவாக இருக்கும். அப்ப இங்க உற்பத்தியாளரும் நுகர்வோரும் தாங்கும் பகுதி மொத்த வரியின் அளவு என்பது PCPPCA. PCPPCA என்பதுதான் மொத்தமாக அவர்கள் தாங்குற வரி. அதுல கீழே உள்ள சதுரம் நான் சொன்ன மாதிரி உற்பத்தியாளரும் மேலுள்ள சதுரத்தை நுகர்வோரும் தாங்கினோம். அப்ப PME என்பது இங்க PME என்பது நுகர்வோர் மிகை. அதே மாதிரி PNE என்பது உற்பத்தியாளர் மிகை. ஆனால் இந்த டாக்ஸை விதிச்ச பிறகு MPCA என்பதுதான் புதிய நுகர்வோர் மிகையாக வரும். புதிய உற்பத்தியாளர் மிகை வந்து PPNC-யாக இருக்கும். அதாவது இந்த நுகர்வோர் மிகையில வார உற்பத்தியாளர் மிகையில வார போர்ஷனை இந்த வரியை எடுத்துக்கொண்டு போகின்றது. இந்த வரி வந்து உற்பத்தியாளர் மிகை நுகர்வோர் மிகையில இருக்கிற ஒரு போர்ஷனை எடுத்துக்கொண்டு போகின்றது என்பதுதான் அதன் அர்த்தம். அதை நாங்கள் சொல்றது டெட் வெயிட் லாஸ் என்று சொல்லுகின்றோம். என்னென்னா தேறிய நலன்புரி இழப்பு. அதாவது அந்த நுகர்வோருக்கு கிடைக்கிற நன்மையும் உற்பத்தியாளருக்கு கிடைக்கிற நன்மையும் அங்கே வந்து டாக்ஸாக போகின்றது என்பதுதான் அதன் அர்த்தம். அப்ப நான் சொன்ன மாதிரி அந்த கேள்விக்கான விலை நெகிழ்ச்சியில் வரி விதிப்பின் தாக்கத்தை பார்ப்போம். இங்க பாருங்க, பூரண பூச்சிய நெகிழ்ச்சி இருக்கேக்க வரி விதிக்கப்பட்டா இங்க பாருங்க, ST என்பது வருகின்றது, S என்பது வருகின்றது, ஒரே ஒரு கோடு தான் D. வரி விதிப்பு முழுக்க இந்த PCDPC என்பது PCDPC என்ற தொகைதான் வரியாக இருக்கும். இது முழுக்க நுகர்வோர் தாங்க வேண்டி இருக்கும். ஒன்றுக்கு குறைந்த கல்வி நிகழ்ச்சியின் தாக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அங்க நுகர்வோர் தாங்குகின்ற அளவு வந்து கூடுதலாகவும் உற்பத்தியாளர் தாங்குகின்ற அளவு குறைவாகவும் இருக்கும். அப்ப இங்க பாருங்க, PPCDE என்ற அளவு வந்து நுகர்வோர் தாங்கின ஒரு பெரிய அளவை, PPPEF என்ற அளவை உற்பத்தியாளர் ஒரு சிறிய அளவை தாங்கினோம். இந்த டாக்ஸ் விதித்த பின்பு எஸ்லிருந்து ST-யாக குறைவடைகின்றது நிரம்பல் கோடு. அப்ப இந்த நோட்ஸை வாசிச்சீங்கன்னா அதுகளில் ஏதாவது பிள்ளை இருந்தேன்னா நீங்கள் திருத்தி எழுதி கொள்ளுங்க. அப்ப ஒன்றுக்கு கூடிய கல்வி நிகழ்ச்சியும் வரியின் தாக்கம் சொல்லும் பொழுது இந்த நிரம்பல் நிகழ்ச்சி கேள்விக்கோடு என்ன மாதிரி இருக்கின்றது என்பதை கொண்டுதான் இந்த நிரம்பல் கேள்வி நிகழ்ச்சி பார்க்கப்படுகிறது. பாருங்க, கேள்வி நிகழ்ச்சி பூரண பூச்சிய நிகழ்ச்சி என்றே அது குத்தச்சுக்கு சமமாக இருக்கின்றது. ஆனா இங்கே கேள்வி நிகழ்ச்சி ஒன்றுக்கு குறைவாக இருக்கும்போது அது வையச்சுக்கு சார்ந்ததாக இருக்கு, ஒரு நிலை குத்தான கோடாக இருக்கும். ஆனால் இங்கே மூன்றாவது ஒன்றுக்கு கூடிய கல்வி நிகழ்ச்சியின் வரி தாக்கம் என்னும் பொழுது அது நல்லா சாஞ்சிருக்கும், கிடையச்சு பக்கமா, கிடையச்சு பக்கம் சாஞ்சிருக்கும். அப்ப இங்க விலை ஒன்றுக்கு கூடிய நிகழ்ச்சி காணப்படி உற்பத்தியாளர் கூடுதலான வரியின் அளவு நுகர வேண்டி இருக்கும். அப்ப இந்த கிராஃப் பிழைச்சாலும் அந்த கிராஃபின் இந்த கேள்வி கோட்டை நீங்கள் கிடையச்சுக்கு சாய்வா நீங்கள் கீறினீங்கள் என்றால் அது சரியாக வரும். கிடையச்சுக்கு சாய்வா கூடுதலாக கீறினீங்கள் என்றால் இந்த உற்பத்தியாளர் தாங்குற போர்ஷன் கூடவாக இருக்கும், நுகர்வோர் தாங்குற போர்ஷன் குறைவாக இருக்கும். ஒன்றுக்கு சமமான கேள்வி நிகழ்ச்சி இருக்கும் பொழுது அது வந்து 45 டிகிரி பாகையில இந்த கோடு இருக்கும். 45 டிகிரி பாகையில இந்த கோடு இருக்கும் பொழுது ஒன்றுக்கு சமமான நிகழ்ச்சி என்னும் பொழுது இந்த இதுல இந்த படம் பிள்ளையாக கீறப்பட்டபடியா அப்படி வருகின்றது. நீங்கள் சரியாக 45 டிகிரியில கீறி நீங்கண்டா இந்த நுகர்வோர் தாங்குற அளவும் உற்பத்தியாளர் தாங்குற அளவும் இந்த ரெண்டு சதுரமும் சமனாக இருக்கும். பூரண கேள்வி நிகழ்ச்சியின் வரியின் தாக்கம் என்னும் பொழுது அங்கே வந்து விலையில் மாற்றம் இருக்காது. ஆகவே முழு போஷனையும் உற்பத்தியாளர் தான் முழு வரியையும் தாங்க வேண்டி இருக்கும். இந்த Q இந்த மேல உள்ள புள்ளி E என்று சொல்லும், EDQ1 இந்த சதுரத்தை வந்து உற்பத்தியாளர் தான் தாங்க வேண்டி இருக்கும். அந்த சதுரம் தான் வரி விதிப்பாக இருக்கும்.
அப்ப நிரம்பலுக்கான விலை நிகழ்ச்சியும் வரி விதிப்பின் தாக்கங்களை நாங்கள் பார்ப்போம். அப்ப பூரண நிரம்பல் நிகழ்ச்சியும் வரியின் தாக்கமும். அப்ப பூரண நிரம்பல் நிகழ்ச்சி என்று சொன்னா என்ன? இந்த கோடு கிடையச்சுக்கு சமனாக இருக்கும். அப்ப அப்படி இருந்து விலை அதிகரிக்கும் பொழுது என்ன நடக்கின்றது? ஆரம்பத்தில் இந்த விலையில் இருக்கும் போது நாங்கள் சி என்று சொல்லிக் கொள்வோம். சி என்ற புள்ளியில சமநிலை வருகின்றது PQ என்று. பிறகு அது கேள்வி கோட்டில டி என்ற புள்ளியில் சமநிலைப்பட்டு விலை அதிகரிக்கின்றது. விலை அதிகரிக்கும் பொழுது மொத்த விலை அதிகரிப்பும் வரி விதிப்பும் நுகர்வோர் தாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. அப்ப பூரண நிரம்பல் நிகழ்ச்சியில நுகர்வோர் முழு இதையும் தாங்க வேண்டி இருக்கின்றது. அப்ப நீங்கள் இதுல படிச்சு கொண்டு போய் அண்டர்லைன் பண்ண வேண்டிய என்னன்னு சொன்னால் இந்த இதுல வரியின் அளவான வரை முழுமையான பகுதியை நுகர்வோர் தாங்க வேண்டியுள்ளது அண்டர்லைன் பண்ணுவோம். ஒவ்வொரு இடத்திலையும் அதை அண்டர்லைன் பண்ணி கொண்டு போனா உங்களுக்கு தெரியும் யார் யார் இவ்வளவு போஷனை தாங்கினோம், நுகர்வோர் இவ்வளவு தாங்கினோம், உற்பத்தியாளர் இவ்வளவு தாங்கினோம் என்பது. அப்போ ஒன்றுக்கு கூடிய நிரம்பல் நிகழ்ச்சியும் வரியின் தாக்கம், ஒன்றுக்கு கூடிய நிரம்பல் நிகழ்ச்சியும் வரியின் தாக்கம் என்று சொல்லும் பொழுது இந்த நிரம்பல் நிகழ்ச்சி கிடையச்சுக்கு சாய்வாக இருக்கும். அப்போ ஒன்றுக்கு கூடிய நிரம்பல் நிகழ்ச்சி இருக்கும் பொழுது அங்க வரி விதிப்பில நுகர்வோர் கூடுதலான பங்கை இதண்ட வேண்டி இருக்கும், உற்பத்தியாளர் குறைவான பங்கை தாங்க வேண்டி இருக்கும். ஒன்றுக்கு சமமான நிரம்பல் நிகழ்ச்சி இருக்கும் பொழுது ரெண்டு பேருமே சமமான அளவை தாங்க வேண்டி இருக்கும். உதாரணமா நுகர்வோரும் சமமாக தாங்க வேண்டி இருக்கும், உற்பத்தியாளரும் சமமாக தாங்க வேண்டி இருக்கும். அப்ப இந்த கிராஃப் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 45 டிகிரியா சரிவா வந்ததுன்னா இது சரியா வரும். ஆனா இதுல நீங்கள் எக்ஸாமுக்கு கூட நீங்கள் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பிள்ளையாக கீறினாலும் நீங்கள் அதை விளங்கப்படுத்தும் பொழுது சரியாக விளங்கப்படுத்தி விட்டீர்கள்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். படம் எப்பொழுதுமே அது சரியாக வர வேண்டியில்லை, இது கொஞ்சம் கிடையச்சுக்கு சாய்வாக வர வேண்டும். அப்படி வரும் பொழுது இது சமனாக இருக்கும். அடுத்தது பூரண நெகிழ்ச்சியற்ற நிரம்பல் வரியின் தாக்கமும். பூரண நெகிழ்ச்சியற்ற நிரம்பல் இருக்கும் பொழுது முழு தொகையையும் உற்பத்தியாளர் தாங்க வேண்டி இருக்கும், முழு வரிச்சுமையையும் உற்பத்தியாளர் தாங்க வேண்டி இருக்கும். ஒன்றுக்கு குறைந்த நிரம்பல் நிகழ்ச்சியின் தாக்கம் இருக்கும் பொழுது கூடுதலான பகுதியை நுகர்வோரும் அதில் ஒரு கொஞ்ச பகுதியை ஒப்பீட்டு ரீதியில கொஞ்ச பகுதியை உற்பத்தியாளரும் தாங்க வேண்டி இருக்கும். நுகர்வோரும் கொஞ்ச பகுதியை நுகர்வோரும் கூடுதலான பகுதியை உற்பத்தியாளரும் தாங்க வேண்டி இருக்கும். சப்ளை கர்வ் 90 டிகிரியில பெரும்பாலும் 90 டிகிரியில தான் இருக்கும். 90 டிகிரி என்ற என்னத்துக்கு சொல்லுகின்றீர்கள்? பெரும்பாலும் 45 டிகிரியில தான் ஒன்றுக்கு சமமான சப்ளை கர்வ் இருக்கு. இப்ப ஒன்றுக்கு சமமானது 90 டிகிரியில வராது, 45 டிகிரியில தான் வரும். சரியா ஐஏஜையும் எக்ஸ்ஆர்ஜிக்கும் சரி இடையில போகும். அதை நாங்க 45 டிகிரி என்று தான் சொல்லுவோம். 90 டிகிரி என்றேக்க ஒரு குத்துக்கு வந்துடும், ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு குத்துக்கு வந்துடும். 0 டிகிரி என்றது கிடையச்சுக்கு சமனா இருக்கும், 90 டிகிரின்றது குத்தச்சுக்கு நேரம் வந்துடும். அதே 45 டிகிரியில தான் ஒன்றுக்கு சமமான சப்ளை கர்வ் இருக்கும். மற்றபடி இப்ப சப்ளை கர்வ் கேள்வி ஒன்றுக்கு கூடிய நிகழ்ச்சின்னா அது கிடையச்சுக்கு கொஞ்சம் சாய்வாக இருக்கும். ஒன்றுக்கு குறைந்த நிகழ்ச்சி சப்ளை கர்வ்னா அது குத்தச்சுக்கு சாய்வாக இருக்கும். நீங்கள் அதை கீறி பார்த்தீங்களேன்னா அது உங்களுக்கு ஈஸியா இந்த விஷயத்த கீறேக்க அதுல வர அந்த பாக்ஸ் ஸ்பேஸ் உங்களுக்கு காட்டும் யார் கூடுதலான வரியை சுமக்க வேண்டி இருக்கும், யார் குறைவான வரியை சுமக்க வேண்டி இருக்கும் என்பதை அது வடிவா காட்டும். ஆனாலும் உங்களுக்கு கான்செப்ட் விளங்கி நீங்கள் எக்ஸாம்பிள் அந்த கிராஃபை கீறும் பொழுது ஏதாவது ஒரு பிள்ளை அந்த இப்ப நான் கீறின மாதிரி அந்த பாக்ஸ் சின்னனா
அது பெரிய அளவை தாங்க வேண்டிய என்று சொன்னாலும் நீங்கள் அப்படி கீறி போட்டு அதை விளக்கமா எழுதி விட்டீங்களேன்னா சரி. ஏன்னா நாங்கள் கீறும் பொழுது சில நேரங்கள்ல அது பிழைக்கலாம். அதே மாதிரிதான் கேள்விக்கோடும் சரியா 45 டிகிரியில எக்ஸைம் பையன் வெட்டுமன் சொன்னால் அது ஒன்றுக்கு சமமான கேள்வி நிகழ்ச்சி. புத்தச்சுக்கு சாய்வா போய் கொண்டிருக்கும் என்று சொன்னால் அது ஒன்றுக்கு குறைந்த நிகழ்ச்சியா வந்து ஆகலும் 90 பாகையில வரும் பொழுது அது பூரண நிகழ்ச்சி பூச்சிய நிகழ்ச்சியா போய். அதே மாதிரி பிறகு இந்தியாவில் கிடையாது பக்கம் வரைக்கும் ஒன்று கூடிய நிகழ்ச்சி பிறகு கிடையாச்சுக்கு சமாந்தரமா வரும் பொழுது பூரண நிகழ்ச்சியா வரும். அடுத்தது அரசாங்க மானியங்களை நாங்கள் பார்ப்போம். அரசாங்க மானியம் என்று என்னென்று சொல்றோம் என்று சொன்னால் ஒரு உற்பத்தி செலவை குறைக்கிறதுக்காக வழங்கப்படுறதுதான் அரசாங்கத்தின் மானியம். அரசாங்கமானது உற்பத்தியாளர்களுக்கு மானியங்களை வழங்குமாக இருந்தால் அது உற்பத்தியாளரை ஊக்குவிப்பதாக அமைகின்றது. இதனால் நிரம்பல் முன்பு இருந்ததை விட அதிகரிக்கும். அப்ப இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். குறைந்த செலவில கூடுதலான பொருட்களை வழங்குறதுக்காகத்தான் மானியம் வழங்கப்படுகின்றது. அப்ப இது நிரம்பல் கோட்டை வலப்புறமாக நகர செய்யும். எழுத்து திருத்திக் கொள்ளுங்க. மானியம் வழங்குவதால் உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர் ஆகிய இருவரும் பயனடைகின்றனர். அப்ப உற்பத்தியாளரும் நுகர்வோரும் பயனடையும் மொத்த அளவு அரசாங்கத்துக்கு செலவாக அமைகின்றது. அப்ப நான் இவ்வளவு நேரம் வரி என்று பார்த்ததுன்னா அடுத்த பக்கம் வரி என்று நாங்கள் சொல்லும் பொழுது அங்கே சுமை வந்து நுகர்வோரும் உற்பத்தியாளருக்கும் வருகின்றது. இங்கே வந்து அதாவது கிடைக்கிற பெனிஃபிட் யாருக்கு கூட கிடைக்கிறது யாருக்கு குறைய கிடைக்கின்றது என்பதுதான் காட்டுகின்றது. அப்ப இந்த வரைபடத்தில் சமநிலை விலை P ஆகவும் சமநிலை விலை Q ஆகவும் உள்ளது. இதில் E தான் ஆரம்ப சமநிலை புள்ளி. அப்ப அரசாங்கம் மானியத்தை உற்பத்தியாளருக்கு வழங்கும் போது சந்தை நிரம்பல் அதிகரித்து அது வலப்புறமாக SS என்று மாறுகின்றது. வலப்புறமாக SS என்று மாறாக இந்த நிரம்பல் கோட்டுக்கு இடையேயான பகுதி அதாவது AC என்ற பகுதி தான் முழு மானிய தொகையாக அமைகின்றது. அப்ப முழு மானிய தொகையை நாங்கள் என்னென்று அதை பிரிக்க போறோம் என்று சொன்னால் பழைய நிரம்பல் கோட்டுக்கும் கேள்வி கோட்டுக்கும் இடையில இந்த புள்ளி E புள்ளிய நாங்கள் நேர இதுல வந்து கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணி போட்டு பார்க்க கீழே ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று வருகின்றது, மேல ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று வருகின்றது. அப்ப அந்த முழு மானியத்திலையும் நுகர்வோர் எவ்வளவு தாங்கினம் உற்பத்தியாளர் எவ்வளவு தாங்கினம் என்பதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. அவே சந்தை விலை வந்து இப்ப வந்து குறைஞ்சிட்டு சந்தை விலை வந்து நல்லா குறைகின்றது. அந்த முழு தொகையும் பாருங்க பிசி பிஎஸ் ஏசி என்ற பகுதி அரசாங்கம் வழங்கும் முழு மானியமாக அமைகின்றது. இதனால் சந்தை விலை அதிகரிக்கும் பொழுது அதன் அனுகூலங்கள் உற்பத்தியாளருக்கும் சந்தை விலை குறைவடையும் பொழுது அதன் அனுகூலங்கள் இப்ப புது சந்தை விலை எங்க வந்துட்டது பிசி Q1 அப்ப சி என்பதுதான் புதிய சமநிலை புள்ளி. சந்தை விலை அதிகரிக்கும் போது அதன் அனுகூலங்கள் உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் போச்சிருக்கிறது. அவை பிஎஸ் என்பது மானியத்தின் மூலமாக சந்தை விலை குறைவடையும் போது அதன் அனுகூலங்கள் நுகர்வோர் அனுபவிக்கின்றனர். அவை பிசி என்பது மானியத்தின் பின்னரான நுகர்வோரது விலையாகும். அது சரி. இதன்படி உற்பத்தியாளரின் மானியம் PPSAB என்ற பரப்பாலும் நுகர்வோரின் மானியம் PPCBC என்றதாலும் காட்டப்படுகிறது. PPSAB என்பது நுகர்வோருடைய மானியம், PPS நுகர்வோர் மானியம் உற்பத்தியாளருடைய மானியம் தான் PPSAB. PPCBC கீழே உள்ளது வந்து நுகர்வோருடைய மானியம். மேலே உள்ள சின்ன பாக்ஸ் வந்து உற்பத்தியாளர் கிடைக்கின்ற அனுகூலம், கீழே இருக்கின்ற அந்த பெரிய பாக்ஸ் வந்து
நுகர்வோருக்கு கிடைக்கின்ற அனுகூலம். ஆகவே இதுவும் கேள்வி நிகழ்ச்சி நிரம்பல் நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி யார் கூடுதலான நன்மையை பெறுவினம் மானியத்தின் மூலமாக, யார் குறைவான நன்மையை பெறுவினம் மானியத்தின் மூலமாக என்பதை இங்கே எங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே மானியம் வழங்கும் பொழுது இந்த வரைபடத்தின்படி நுகர்வோர் கூடுதலான மானியத்தையும் நன்மையையும், உற்பத்தியாளர் குறைந்த அளவு நன்மையையும் பெற்றுக் கொள்ளுகின்றனர். அப்ப இது ஒவ்வொரு விதத்திலும் நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நிகழ்ச்சி தன்மையிலையும் இதை பார்த்து கொண்டு போகலாம். இப்ப இது பூரண நிகழ்ச்சி, கேள்விக்கோடு பூரண நிகழ்ச்சியா இருக்கும் பொழுது என்ன நடக்கின்றது என்பதை காட்டுகின்றது. அப்ப இங்கே இந்த படம் ஏதோ மாறுபட்டு போல இருக்கின்றது. இந்த படம் கீழே உள்ள மானியம் வழங்கும் பொழுது இருக்கின்றது இல்ல, அந்த பூரண நிகழ்ச்சியுடையதுக்கு தான் இந்த படம் வருகின்றது. இது இந்த 19வது பக்கத்துல வர முதலாவது கிராஃப் பூரண நிகழ்ச்சியுடைய கேள்வி மானியத்துக்கு தான் வருகின்றது. அடுத்தது ஒன்றுக்கு கூடியது நிகழ்ச்சி சரி, ஒன்றுக்கு சமமான கேள்வி நிகழ்ச்சியும் சரி, ஒன்றுக்கு குறைந்ததை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். பூரண கேள்வி நிகழ்ச்சி ஏற்று சரி. ஆகவே இந்த 2 படத்தை நீங்கள் வெட்டி விடுங்கள். அதாவது 20வது பக்கத்துல வர முதலாவது 2 கிராஃபையும் வெட்டி விடுங்கள். அது தேவை இல்லை. அதுக்கு கீழே வர அது மானியம் வழங்கும் போது உற்பத்தியாளர் நுகர்வோரும் பயனடையும் முறை என்பதுக்கு முதலாவது கிராஃப், பூரண நிகழ்ச்சியில் உள்ள கிராஃப் தான் இந்த 19வது பக்கத்துல உள்ள முதலாவது கிராஃப். அதை திருத்திக் கொள்ளுங்க. 20வது பக்கத்துல இருக்கிற முதல் 2 கிராஃபையும் வெட்டி கொள்ளுங்க. அப்ப இது பூரண நிகழ்ச்சி தன்மை உள்ளும் இருக்கும் பொழுது என்ன மாதிரி மானியம் வழங்கினால் என்ன நடக்கும் என்பதை காட்டுவதாகத்தான் அது இருக்கின்றது. அப்ப பூரண கேள்வி நிகழ்ச்சி இருக்கும் என்று சொன்னால் அங்க அந்த அதுல வர அனுகூலம் முழுக்க முழுக்க உற்பத்தியாளர் தான் அந்த அனுகூலத்தை பெற்றுக்கொள்ளுவினம். அவை இந்த 20வது பக்கத்தில் உள்ள 2 படத்தையும் வெட்டி விடுங்க. ஒன்றுக்கு கூடிய கேள்வி நிகழ்ச்சி உள்ள இடம் என்று சொன்னால் அரசாங்கத்தின் மொத்த மானிய செலவில நுகர்வோர் கூடுதலான பகுதியையும் உற்பத்தியாளர் குறைவான பகுதியையும் அனுபவித்து கொள்ளுவினம். அவை இதுல அந்த வெச்ச புள்ளிகள்ல பிள்ளை இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் அந்த புள்ளிகளை போட்டுக் கொள்ளுங்க முதலாவது. 2வது அதை திருத்தி கொள்ளுங்கள். அதாவது நான் இதுல சொல்லியிருக்கிற மார்க் பண்ணி இருக்கிற புள்ளிகள் சில வேளை இந்த கிராஃப்ல இருக்கிற புள்ளிகளுக்கு அதாவது லெட்டர்ஸுக்கு பிழையாக இருக்கலாம். அவை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த இத படத்துல மாத்திக்கொள்ளுங்க, இல்லாட்டா இங்கு எழுதி கொள்ளுங்க. ஆகவே இங்க ஒன்றுக்கு கூடிய கேள்வி நிகழ்ச்சி இருக்கும் பொழுது உற்பத்தியாளர் குறைவான மானியத்தையும் நுகர்வோர் கூடிய மானியத்தையும் அனுபவிப்பினார். ஒன்றுக்கு சமமான இது இருக்கும் பொழுது இங்கே 2 பேரும் சமமாக நன்மையை எடுத்துக்கொள்வினம். ஒன்றுக்கு குறைந்த நிகழ்ச்சி இருக்கும் பொழுது அங்கே உற்பத்தியாளர் கூடுதலான நன்மையையும்
நுகர்வோர் இல்ல நுகர்வோர் கூடுதலான நன்மையையும் உற்பத்தியாளர் குறைந்த அளவு நன்மையையும் அனுபவிப்பினம். உற்பத்தியாளர் குறைந்த அளவு நன்மையையும் நுகர்வோர் கூடுதலான நன்மையையும் அனுபவிப்பினம். இது ஒன்றுக்கு சமமானது. ஒன்றுக்கு குறைவானது என்று வரும் பொழுது உற்பத்தியாளர் கூடுதலான நன்மையை நுகர்வோர் குறைந்த அளவு நன்மையும் அடைவினம். அப்ப இதுலயும் அந்த கிராஃப் சரியா வந்தது என்ன தான் அது சரியா வரும். ஒன்றுக்கு கூடிய பொருட்களுக்கு உற்பத்தியாளர் கூடுதலான நன்மையை நுகர்வோர் குறைந்த நன்மையும் அடைவினம். ஒன்றுக்கு குறைந்த பொருட்கள் வரும் பொழுது நுகர்வோர் கூடுதலான அளவு மானியத்தையும் உற்பத்தியாளர் குறைந்த அளவு மானியத்தையும் அனுபவிப்பினம். பூரண நெகிழ்ச்சி அற்ற கேள்வி, அதாவது பூஜ்ஜிய நெகிழ்ச்சி தன்மை இருக்கும் பொழுது அங்கே முழுக்க முழுக்க நுகர்வோர் முழு பயனையும் அனுபவிப்பினோம். அப்ப அதே மாதிரி தான் நாங்கள் நிரம்பல் நிகழ்ச்சியும் மானியமும் உள்ள இதுகளையும் நாங்கள் பார்க்கலாம். அப்ப நிரம்பல் பூரண நிரம்பல் நிகழ்ச்சி மானியம் இருக்கிற வழங்கிக்க அந்த பூரண நிரம்பல் நிகழ்ச்சி இருக்கிற இடத்துல முழு நன்மையையும் நுகர்வோர் அனுபவிப்பார்கள். இந்த கிராஃப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முழு நன்மையையும் நுகர்வோர் அனுபவிப்பதாக இருக்கும். ஒன்றுக்கு கூடிய நிரம்பல் நிகழ்ச்சி இருக்கும் பொழுது அங்கு நுகர்வோர் கூடுதலான உற்பத்தியாளர் கூடுதலான நுகர்வோர் கூடுதலான பகுதியையும் கீழ்ப்பக்கம்தான் நுகர்வோர் தாங்குவினம், உற்பத்தியாளர் மேலே உள்ள பகுதியை தாங்குவினம். ஆகவே உற்பத்தியாளர் குறைவான அளவை அனுபவிப்பினம் நன்மையை, ஒப்பீட்டு ரீதியில நுகர்வோர் கூடுதலான பகுதியை அனுபவிப்பினம். அது ஒன்றுக்கு கூடிய நிரம்பல் நிகழ்ச்சி உள்ள இடத்துல. அதுக்கு முதல் உள்ள இடத்துல பூரணமாகவே நுகர்வோர் இதை அனுபவிப்பினம். ஒன்றுக்கு சமமான இன்றைக்கு எங்களுக்கு வடிவா தெரியும். அங்க ரெண்டு பேருமே சம அளவுல நன்மையை பெற்றுக்கொள்வினம். ஒன்று குறைந்த நிரம்பல் நிகழ்ச்சி உள்ள இடத்துல உற்பத்தியாளர் தான் கூடுதலான நன்மையையும் நுகர்வோர் குறைந்த நன்மையையும் அனுபவிக்கணும். அப்ப இங்க நாங்கள் பார்க்கணும், உற்பத்தியாளர் கூடுதலானதையும் நுகர்வோர் குறைந்த அளவு நன்மையையும் பெறுவினோம். பூரண நிகழ்ச்சியற்ற நிரம்பல் இருக்கும் பொழுது அங்கே மொத்தமாக உற்பத்தியாளர் தான் அந்த நன்மையை அனுபவிப்பார்கள். இதுல இருக்கு இந்த பாக்ஸ் முழுக்க உற்பத்தியாளருக்கு போகும். அப்ப அரசாங்கம் மானியத்தை வழங்க இருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அரசாங்கத்துக்கு இதுகள் எல்லாம் தெரியாதான். சில இடங்கள்ல உற்பத்தியாளர் கூடுதலான நன்மையை பெறினோம், சில இடங்கள்ல நுகர்வோர் கூடுதலான நன்மையை பெறினோம், மாறி மாறி அனுபவிக்கணும். அப்ப உங்களுக்கு அரசாங்கத்துக்கு தெரியாதா நுகர்வோர் குறைஞ்ச நன்மையை தான் பெறினோம், அவைகளுக்கு கொடுக்க கூடாது, உற்பத்தியாளர் கூட நன்மையை பிறகு இல்லாட்டா முழுக்க முழுக்க நன்மையை பிறகு அவைகளுக்கே நாங்கள் கொடுக்கணும் என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாம். ஆனால் அரசாங்கம் மானியத்தை வழங்கும் பொழுது அந்த பொருட்களோட தன்மையை அறிஞ்சு, கேள்வி நிகழ்ச்சி தன்மை நிரம்பல் நிகழ்ச்சி தன்மையில அறிஞ்சுதான் அது மானியத்தை வழங்குது. அப்படி வழங்கும் பொழுது அரசாங்கத்துக்கு தெரியும் வேணுமென்றே அரசாங்கம் கொடுக்குது, உற்பத்தியாளர் நன்மை அடையணும் என்றுதான் அரசாங்கம் அந்த மானியத்தை வழங்குது அந்த பொருட்கள், அந்த வகையான நிகழ்ச்சியுடைய பொருட்கள். நான் இதுல உங்களுக்கு ஒரே விஷயத்தை அதுல விளங்கப்படுத்தி கொண்டு போகணும். அதுல உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி நீங்களே அதை வாதிச்சு பிடிங்க. என்னென்ன பிள்ளைகள் இருந்தாலும் அதை திருத்தி கொள்ளுங்க, விஷயத்தை பிடிங்க. உங்களுக்கு விளங்க இல்லைன்னு சொன்னால் நீங்க கேளுங்க, நாங்கள் அது கிராஃபுக்குள்ளாலேயே நாங்கள் படிச்சு கொள்ளலாம். ஆனா நான் அந்த கிராஃபை கூறும் பொழுது அந்த டைப் பண்ணும் பொழுதும் அது பிள்ளையான வேர்ட்ஸும் இது ஒரு இடத்துல பிள்ளையாவே அந்த 20வது பக்கத்துல மேல உள்ள ரெண்டையும் வெட்டி விடுங்க. 19வது பக்கத்துல முதலாவது உள்ளது பூரண நிரம்பல் நிகழ்ச்சிக்குரிய கோடாக அந்த கிராஃபுக்குரிய அந்த செக்ஷனுக்குரிய கிராஃபா அதை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதை கிராஃபை பார்த்து விளங்கி கொண்டு போகணும்னா, அப்படி நான் கீறினதிலே அந்த சாய்வு பிழையாக இருந்தா நீங்க சாய்வை சரியா போட்டு கீறைக்க உங்களுக்கே விளங்கும் உற்பத்தியாளரா நுகர்வோரா கூட குறைய நன்மையை பெறுகினம் என்பது உங்களால அதை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப நாங்கள் கணக்கை மினக்கெடுத்த வேலை அரசாங்க கோட்டா நான் உங்களுக்கு இது விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த
உச்ச விலை குறைந்த விலை அரசாங்க கோட்டா என்பதை நான் உங்களுக்கு இதை சொல்லி இருக்கின்றேன். ஆனால் இந்த ஒன்றுக்கு இந்த மானியம் வழங்கல் மட்டும் முக்கியமாக எங்களுக்கு தேவை. அதுக்கப்புறம் அந்த கோட்டா வழங்கும் முறை, கோட்டா வழங்கும் முறையின் பொழுது நாங்கள் அதை ஒருக்கா பார்ப்போம், சும்மா சிம்பிளா பார்த்து கொண்டு போவோம். அரசாங்கமானது உற்பத்தியாளருக்கு நன்மை பயக்கும் வகையில் உற்பத்தி கோட்டா முறையை அறிமுகப்படுத்தினால் அது எவ்வாறு அமையும் என பார்ப்போம். முக்கியமாக விவசாய பொருட்களின் விலைகள் தளம்பல் ஏற்படுவதனால் விவசாய பொருட்களுக்கே அரசாங்கம் கோட்டா வழங்கும். கோட்டா என்று சொல்வது என்னன்னு சொன்னால், இப்ப நிரம்பல் செய்யும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவு இவ்வளவு இவ்வளவு நீங்கள் நிரம்பல் செய்யுங்க சொல்றதுதான் கோட்டா. உங்களுக்கு இவ்வளவு 100 பொருட்களை நீங்கள் நிரம்பல் செய்யுங்க, 200 பொருட்களை நீங்க நிரம்பல் செய்யுங்கன்றதுதான் அதன் அர்த்தம். ஏனென்று சொன்னால் இது அரசாங்கம் ஏன் இந்த உற்பத்தி கோட்டா முறையை அமல்படுத்துன்னு சொன்னா, விவசாய பொருட்களின் விலைகள்ல நிறைய தளம்பல் ஏற்படுவதனால் விவசாய பொருட்களுக்கே அரசாங்கம் கோட்டா வழங்கும். அப்ப நாங்க இந்த வரைபடத்துல பார்த்தோம் என்று சொன்னால், சந்தை சமநிலை விலை P ஆக இருக்கின்றது, தொகை Q ஆக இருக்கின்றது. இது உற்பத்தி கோட்டா வழங்க முதல் அரசாங்கம் இந்த பொருளுக்கு P1 விலை உகந்ததாக நினைத்து, அப்ப Pயும் Qவுமா இருக்குது சமநிலை விலை சமநிலை தொகை. அரசாங்கம் நினைக்குது இந்த பொருளுக்கு நாங்க P1 விலையை போட்டா உகந்ததாக இருக்கும் என்று சொல்லி, என்ன பிளக்சுவேஷன் இருக்குது தானே, விலை தளம்பல் இருக்கிறபடியா P1 என்ற விலையை அறிவிக்கின்றது அரசாங்கம். அப்ப இந்த P1 விலை எங்கே நிரம்பல் கேள்வி கோட்டில சந்திக்கின்றதோ அந்த இடத்துல A என்ற புள்ளி வருகின்றது. அந்த A என்ற புள்ளியில அரசாங்கம் கோட்டாவை நிர்ணயிக்கின்றது. அப்படி கோட்டாவை நிர்ணயிக்கும் பொழுது அது கிடைச்சுக்கு செங்குத்தான ஒரு கோடாக அமைகின்றது. அப்ப இங்கே S1 என்பது அப்படியான ஒரு கோடாக வருகின்றது, கோட்டா அமல்படுத்தும் கோடு. அப்ப இங்கே நிரம்பல் கோடு S1B ஆக இடப்புறம் நகர்கின்றது. S1B போயிட்டு இந்த நிரம்பல் கோடு A புள்ளியில் கேள்வி கோட்டை இடைவெட்டுகின்றது. நிரம்பல் மட்டுப்படுத்தப்படுவதால் அல்லது பங்கிடப்படுவதால், உற்பத்தியாளரிடையே நிரம்பல் பங்கிடப்படுவதால் அவர்களால் நிரம்பலை அதிகரித்துக் கொள்ள முடியாது. அப்ப நிரம்பல் அப்படியேதான் இருக்க போகிறது. இதனால் மொத்த நிரம்பல் Q1 ஆக அமைய போகின்றது. இது பல உற்பத்தியாளர்களுக்கிடையே அதிகமான சந்தை விலையை பகிர்ந்து கொள்ள செய்கின்றது. இது குறை உற்பத்தி அண்டர் ப்ரொடக்ஷன் நிலையை உருவாக்குகின்றது. அதே சமயம் எல்லை செலவு என்பது MC எல்லை பயனுக்கு சமமாக இருக்காது. அதாவது நாங்கள் அதில் கூடுதலாக நாங்கள் கதைக்கின்றோம். நாங்கள் யோசித்துக் கொள்ளுவோம், குறை உற்பத்தி ஒன்று இருக்கின்றது. என்னன்னா, சப்ளை பண்ணுவது நிரம்பல் செய்வதிலே ஒரு வரையறையை அரசாங்கம் கொடுத்து விட்டது. அதால இங்க S1 என்ற ஒரு கிடையச்சுக்கு சமாந்தரமான புத்தச்சுக்கு சமாந்தரமான ஒரு கோடு ஒன்று அமைகின்றது கோட்டா சிஸ்டத்தின் கீழ். அப்ப இங்க எல்லை பயன் A ஆனது எல்லை செலவு B-யிலும் பார்க்க கூடுதலாக இருக்கு. எல்லை பயன் A ஆக இருக்கின்றது, எல்லை செலவு B என்ற புள்ளியாக இருக்கு. அப்ப இது சந்தையின் உற்பத்தி காரணிகள பங்கீட்டுல வினைத்திறன் இன்மை அதுகளை காட்டுகின்றது என்பது அது கொஞ்சம் கூடுதலான விளக்கம். நீங்கள் அதை பிற விளங்கி கொள்ளலாம். அப்ப உச்ச விலை என்றா உங்களுக்கு தெரியும், மேக்சிமம் பிரைஸ். அப்ப சமூகத்தில வறிய மக்களோட நலன்களை உயர்த்தும் பொருட்டு அரசாங்கம் உச்ச விலையை சில பொருட்களுக்கு அறிமுகப்படுத்தும். அதாவது அந்த விலைக்கு மேல் பொருட்களை விற்க முடியாது என்பதாகும். இது சந்தை சமநிலை விலைக்கு கீழேயே தீர்மானிக்கப்படும். அப்ப சமூகத்துல வறிய மக்களுக்காக நாங்க ஒரு உச்ச விலையை தீர்மானிக்க, அது எப்பவுமே சந்தை இப்ப இருக்கிற விலையிலும் பார்க்க குறைவாகத்தான் இருக்கு. இப்ப சந்தையில இருக்கிற விலையிலும் பார்க்க குறைவாக இருக்கு. அப்ப சந்தை சமநிலை விலையிலும் பார்க்க குறைந்த விலையில அரசாங்கம் ஒரு விலையை தீர்மானிக்கும். அது உச்ச விலையாக இருக்கு. இந்த வரைபடத்தில் P என்பதும் Q என்பதும் சமநிலை விலை தொகை, O என்பதை உச்ச விலையாக செய்யும் போது அதன் கேள்வி தொகை QD ஆக மாறும். பாருங்க, P என்ற விலையில Q இருக்கின்றது, PX தான் உச்ச விலை. அப்ப PX-ல உண்மையாவே கேள்வி தொகை QD ஆக இருக்கின்றது, நிரம்பல் QS ஆக இருக்கு. PX தான் உச்ச விலையா போட்டுட்டோம். அப்ப நிரம்பல் செய்பவர்கள் நிரம்பலை குறைச்சி விடுவார்கள். அவை அங்கே எங்களால QS என்ற அளவு பொருட்களை தான் எங்களால பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனா QD என்ற அளவு பொருட்கள்
கேள்வியாக இருக்கும். அவை அதுக்கேற்ற மாதிரி இதுல எழுதி கொள்ளுங்க. இந்த வரைபடத்தில் P என்பதும் Q என்பதும் சமநிலை விலை சமநிலை தொகையாக அமைகின்றது. உச்ச விலை வந்து PX என்று போட்டுக்கொள்ளுங்க. அதுல அதன் கேள்வி தொகை QD ஆக மாறுகின்றது. ஆனால் நிரம்பல் செய்யப்படும் அளவு QS ஆக இருக்கும். இந்த ஞாழன்றதை QS ஆக போட்டுவிடுங்க. இதனால் பற்றாக்குறையானது QD மைனஸ் QS ஆக இருக்கும். பற்றாக்குறை வந்து என்ன மிகை கேள்வி. மிகை கேள்வி வந்து QD மைனஸ் QS ஆக இருக்கும். அப்ப இங்க ஒரு முக்கியமான பிரச்சனை உருவாகின்றது என்னன்னு சொன்னால், மிகை கேள்வி இருக்கின்றது, பொருளுக்கு தட்டுப்பாடு வந்துட்டு, அப்ப சந்தையில என்ன நடக்கும்? பிளாக் மார்க்கெட் பிரைஸ் உருவாகும். பிளாக் மார்க்கெட் பிரைஸ் உருவாகுன்ற என்னென்று நாங்கள் இதுல பார்க்கிறோம்னு சொன்னால், இந்த QS என்ற புள்ளியில இருந்து நாங்க மேல ஒரு கோட்டை கிட்ட வேண்டாம், அது கேள்வி தொகையில எங்க போய் நிக்குதோ PY என்ற விலையில நிக்குது. அது இந்த PY என்பது கருப்பு சந்தை விலையாக காணப்படும். அப்படித்தான் நாங்கள் கருப்பு சந்தை விலையை நாங்கள் கண்டுகொள்றது. மிகை கேள்வி இருக்கும் பொழுது நிரம்பல் இவ்வளவுதான் இருக்கும் QS, அதை நேரே நீங்க நெட்டி கொண்டு போனீங்கன்னா கேள்வி கோட்டில் எங்க முட்டுதோ அதுக்கு நேரே உள்ள விலை தான் கருப்பு சந்தை விலை. இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக உச்ச விலையை அமுல்படுத்தும் போது அமைகின்றது. இதனை பங்கீட்டு முறை மூலம் அல்லது முதல் பெறுபவருக்கு முதல் வழங்குவது என்ற அடிப்படையின் பொருட்கள் விநியோகிக்கப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் கருப்பு சந்தை உருவாகின்றது தவிர்க்க முடியாகின்றது. ஆகவே உச்ச விலைக்கு மேல் கருப்பு சந்தை விலை அமைகின்றது. PY என்பது அதி உச்ச கருப்பு சந்தை விலையாக அமையும். அப்ப நீங்க பிராக்டிக்கலா நீங்கள் அனுபவிச்சீங்களோ என்னவோ தெரியாது, இப்படியான பிரச்சனைகள் வரும் பொழுது, அதாவது அதி உச்ச விலை தீர்மானிக்கப்படும் பொழுது உண்மையில அரசாங்கம் என்ன செய்யும்னா பங்கீட்டு முறை மூலம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதாவது நிரம்பல் குறைவா இருக்கின்றது, கேள்வி கூட இருக்கின்றது. அப்ப இப்ப 10க்கு 1 தான் நிரம்பல் இருக்கின்றது என்று சொல்லுவோம். 10 பொருட்களை தான் நிரம்பல் செய்ய ரெடியா இருக்குன்னா அந்த விலையில 100 பொருட்களுக்கு கேள்வி இருக்குன்னு சொன்னா 10 கேட்கிற ஆளுக்கு ஒரு பொருள் என்ற ரீதியில பங்கீட்டு முறையில அது விநியோகிக்கப்படும். அப்படி இல்லையண்டா முதல் வருபவருக்கு முதல் வழங்குதல் என்ற ஏதோ ஒரு சிஸ்டத்துல அதை கொடுப்போம். அப்ப மக்கள் ஏமாற மாட்டீங்க. எப்படி பார்த்தாலும் அந்த இடத்துல கருப்பு சந்தை கொண்டு உருவாகும். அப்ப நீங்க பிராக்டிக்கலா இப்ப நாங்கள் நிறைய பேர் இதை எதிர்பார்த்த நாங்கள் இந்த கடந்த மார்ச் மாதம் முதல் முறையாக இலங்கையில இந்த COVID-19 வந்து நாங்கள் ஊரடங்கு சட்டம் மாதிரி வீட்டுக்குள்ளே முடங்க வேண்டி வரைக்க நிறைய பேர் எதிர்பார்த்தோம் இந்த பொருட்கள் விநியோகங்கள் தடைப்பட்டு இப்படியான ஒரு பங்கீட்டு முறை அறிமுகப்படுத்தப்படலாம் என்று. ஆனால் தேங்க் காட் அப்படி ஒரு நிலை வரவில்லை. எங்களுக்கு பொருட்கள் சந்தையிலே தாராளமாக இருந்தது. அதால எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராமல் போய்விட்டது. அது அடுத்தது வந்து அப்படியான பங்கீட்டு முறை இருக்கும் பொழுது இந்த உச்சவிலை அடுத்தது வந்து உச்சவிலை இருந்ததுன்னா அது என்ன மாதிரி பொருளாதார மிகை இல்லாட்டா பொருளாதார இருப்பு இல்லாட்டா நுகர்வோர் மிகை அதுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குதுன்றத இதுல சொல்லி இருக்கின்றது நீங்கள் பார்க்கலாம் இந்த கிராஃபிக். அடுத்தது குறைந்தபட்ச விலை. அப்ப மினிமம் பிரைஸ்ன்றது உற்பத்தியாளருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக அரசாங்கம் நிர்ணயிக்கின்ற விலைதான் குறைந்தபட்ச விலை என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த கிராஃபை பாருங்க, இதுல குறைந்தபட்ச விலை எப்பவும் வந்து சந்தை சமநிலை விலையிலும் பார்க்க கூடுதலாகத்தான் இருக்கு. அப்ப இதால நன்மை அடைகிறது யாருன்னு சொன்னால் உற்பத்தியாளர்களாகத்தான் இருக்கு. அதுக்காகத்தான் இத அப்படி செய்கின்றது. அப்ப இந்த வரைபடத்துல பாருங்க சமநிலை விலை PQ-வாகவும் சமநிலை தொகை Q-வாகவும் இருக்கின்றது. P1 என்பது அரசாங்கத்தால் அமல்படுத்தப்படும் ஆக குறைந்த விலையாகும். அது இங்க நாங்க P2 என்று போட்டுக்கிட்டோம். அப்ப எங்கேயாவது ஒரு இடத்தை நீங்க திருத்தி கொள்ளுங்க. P2 என்று நான் சொல்லுகின்றேன். P2 தான் ஆக குறைந்த விலை. ஆக குறைந்த விலையை அமுல்படுத்த முன் உள்ள பொருளாதார மிகை என்பது ABCDEF ஆக இருக்கும்.
இவ்வளவுமே பொருளாதார மிகையாக காணப்படும். ஆனால் ஆக குறைந்த விலையால் பொருளாதார மிகையில் ஏற்படும் இழப்பானது Q ஆக குறைந்த விலையில் P2 நிரம்பல் தொகை Q2 இல்ல, மிகையில் ஏற்படும் இழப்பு Q இல்ல, F. அது F என்று போடும். ஆக குறைந்த விலையில் P2 நிரம்பல் தொகை Q2. அதை நீங்கள் ஒவ்வொரு டைம் பார்த்து கொண்டு போகலாம். உற்பத்தி மட்டம் Q இருக்கும். ஆக குறைந்த விலையில் நுகர்வோர் வாங்கும் தொகை Q1 ஆக இருக்கும். அடுத்தது உத்தரவாத விலை. இந்த மூன்றை நான் உங்களுக்கு சும்மா சொல்லுகின்றேன் ஒழிய ஆகலும் டீப்பா நாங்கள் பெருசா படிக்க தேவையில்லை. அப்படி இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் கொஸ்டின் பேப்பர் செய்யும் பொழுது நாங்கள் டீப்பா படித்துக் கொள்வோம். குறிப்பாக விவசாயத்துறையில் உற்பத்தியாளரை முதலாவதுல இந்த பொருளாதார மிகையில் ஏற்படும் இழப்பு என்பது இந்த A என்றதா தான் இருக்கும். ஏனென்றா P2ல குறைந்தபட்ச விலையை நிர்ணயிச்சோன்னா சனம் இஞ்சால வேண்ட வெளிக்கிடாது. அதால அந்த பொருளாதார மிகையில ஏற்படும் இழப்பு என்பது இந்த A என்றதை போட்டுக்கணும். A என்றது. அப்ப உத்தரவாத விலை என்றா என்னன்னு சொன்னா, குறிப்பாக விவசாயத்துறையில் உற்பத்தியாளரை ஊக்குவிக்கும் முகமாக உத்தரவாத விலை வழங்கப்படுகின்றது. இதன் காரணமாக உற்பத்தி மிகை காணப்படும். அப்போ உத்தரவாத விலை என்று சொல்லும் பொழுது அரசாங்கம் நேரடியாக ஒரு விலைக்கு அந்த உற்பத்தியாளர்கிட்ட பொருட்களை வாங்கும். அந்த விலைக்கு குறைவாக நீங்க சந்தையில விற்க வேண்டாம் அந்த பொருட்களை என்றுதான் அதன் அர்த்தம். குறிப்பாக விவசாயத்துறையில் உற்பத்தியாளர் ஊக்குவிக்கும் முகமாக உத்தரவாத விலை வழங்கப்படுகின்றது. அப்ப இதன் காரணமாக உற்பத்தி மிகை காணப்படும். உற்பத்தி மிகை காணப்படும். இங்க P கீழே இருக்கிற கிராஃபை பாருங்க. P என்பது சமநிலை விலை தொகையாகும். மேலதிக நிரம்பல் Q2 மைனஸ் Q1 ஆக இருக்கும். அப்ப இந்த மேலதிக நிரம்பலை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் என்ன செய்யும்னா, மேலதிக தொகையை வேண்டிடும். அப்படி இல்லைன்னா ஒரு கொடுப்பனை ஒன்றை செய்யும். அப்ப இங்க பாருங்க, P1 தான் உத்தரவாத விலை, PQ தான் நார்மலான இது சொல்லுவோமே நாங்க, PQ தான் நார்மலான சமநிலை விலை தொகை. P1 உத்தரவாத விலையை போட்டோன்னு பாருங்க ஒரு மிகை நிரம்பல் காணப்படுகின்றது. அப்ப இந்த அளவு இதுல மார்க் பண்ணி இருக்கிற ஏரியா வந்து மிகை நிரம்பல். அப்ப அப்படியான நேரத்துல அரசாங்கம் என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த மிகை நிரம்பல் தொகையை வேண்டிடும், தான் விலை காசு கொடுத்து வேண்டும். அப்படி இல்லை என்றால் குறை கொடுப்பன என்று சொல்லி இந்த P2 இருக்கின்றது. அதை நாங்கள் என்னென்று பார்க்கணும் என்று சொன்னால், இந்த உத்தரவாத விலையில எஸ் என்ற புள்ளியில உள்ள கோடை நாங்கள் நேர எழுத்தமே என்று சொன்னாலும் அது Q1 என்று நாங்கள் இதுல சொல்லுகின்றோம் ஒரு தொகை. அந்த கோடு கேள்வி கோட்டில் எங்க முட்டுதோ அதுல வர விலையை இன்னொரு குறைந்த விலையா நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையே உள்ள தொகையைத்தான் குறை கொடுப்பனவாக அரசாங்கம் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கும். அப்போ உத்தரவாத விலை, அந்த உத்தரவாத விலையில வந்து நிரம்பல் கோட்டுக்கு நேரடியாக கீழே கோட்டை எடுக்கும் பொழுது அது கேள்வி கோட்டில் எங்கே சந்திக்கின்றதோ அது ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை தான் குறை கொடுப்பனவாக அரசாங்கம் கொடுக்கின்றது. அப்ப சந்தை சமநிலையில நாங்கள் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம். அதிலே இந்த கிராஃப் கீறும் பொழுது கொஞ்சம் கவனமாக நீங்கள் வேணும்னா கீறி பார்த்து கொள்ளலாம், அது உங்களுடைய விளக்கத்துக்காக. ஆனால் நீங்கள் அதிலே விஷயத்தை விளங்கிட்டீங்கன்னா கிராஃப்ல பிள்ளையாண்டாலும் நீங்கள் விளங்கப்படுத்தி விட்டா சரி. ஆனால் சரியான முறையில கிராஃபை கீறினா அந்த கிராஃப் வந்து உங்களுக்கு அப்படியே பிரதிபலிக்கும் அந்த விடயத்தை. அப்ப
இதுல உள்ள என்னன்னு சொன்னால் இதுல இருக்கிற இந்த 2 கிராஃபையும் நீங்கள் வெட்டி விடுங்கள். இந்த 20வது பக்கத்துல இருக்கிற முதலாவது 19வது பக்கத்துல இருக்கிற இந்த கிராஃப் தான் நிரம்பல்ல முதலாவதா வார பூரண நிகழ்ச்சியுடைய கேள்வி மற்றும் மானியத்துக்குரிய கிராஃபாக அமைகின்றது. அதை தவிர நாங்கள் மேலே அரசாங்க மானியம் பார்த்தோம், அரசாங்கத்துக்குரிய வரி வருமானம் பார்த்தோம். இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் இன்னொருக்கா பார்த்து சில இடங்களில் மன்னித்துக் கொள்ளுங்கள், அந்த மார்க் பண்ணும் பொழுது நான் அந்த லெட்டர்ஸ் அதுகள் பிள்ளையா மார்க் பண்ணப்பட்டுள்ளது. அது உங்களுக்கு விஷயம் விளங்கிட்டேன்னா நீங்கள் சரியா மார்க் பண்ணலாம். அது தொடர்பா நீங்கள் ஏதாவது படிச்சு பார்த்து ஏதாவது பிள்ளை இருந்தா நீங்கள் எந்த நேரமும் எத்தனையா வகுப்புகள் சென்ற பிறகாவது நீங்கள் என்னட்ட கேளுங்க. நாங்கள் அதை ஒரு சின்ன பிரீஃப் டிஸ்கஷனையாவது போட்டு நாங்கள் அதை செய்வோம். இந்த சாப்டர் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த சாப்டரை நீங்கள் படித்தாலும் அதில் டவுட் பெறும் பொழுது உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை உடனடியாக கேட்டால் நன்றாக இருக்கும். இல்லாட்டா அடுத்த இதில் கேட்டாலும் நல்லா, அது உங்களுக்கு உங்களோட தெளிவை உடனடியாக கிளியர் பண்றதா இருக்கும். அடுத்ததாக நாங்கள் அடுத்த சாப்டருக்கு போவோம். அப்ப நாங்கள் சொன்ன மாதிரி கேள்வி பார்த்தோம், நிரம்பல் பார்த்தோம், அப்புறம் 2 சேர்த்து சந்தை சமநிலை பார்த்துட்டோம். அடுத்தது நாங்கள் பார்க்க போறது உற்பத்தி கோட்பாடு. அப்ப இந்த உற்பத்தி கோட்பாடு என்பது என்ன என்று நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இப்ப நாங்கள் ஆரம்பத்துல நாங்கள் பிரீஃபா பார்த்தோம் உற்பத்தி காரணிகளை பற்றி. உற்பத்தி காரணிகளை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நீங்கள் படிச்சிருந்தபடியா உங்களுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆரம்பத்துல நாங்கள் படித்தோம் ஒரு பிரீஃபா வீட்டுத்துறை, வருமானத்துறை, அதையும் பார்த்தோம், உற்பத்தி காரணிகளையும் பார்த்தோம். உற்பத்தி காரணிகள் என்று நாங்கள் சொல்வது என்னென்று சொன்னால், இந்த பொருளாதாரத்திலே நாங்கள் 4 உற்பத்தி காரணிகளை, எல்லா உற்பத்தி காரணிகளையும் 4ஆக பிரிச்சு வச்சிருக்கின்றோம். ஒன்று நிலம், அந்த நிலத்துக்கு கொடுப்பனவு வாடகை பயன்படுத்துவதால நாங்கள் கொடுக்கிறது வாடகை என்று சொல்லுகின்றோம். மூலதனம், முயற்சியாளன் போட்டு ஒரு காசை அமௌண்ட்டை போட்டு ஒரு முயற்சியை செய்யும் பொழுது செலவழிக்கிற செலவு மூலதனம் என்று சொல்லுகின்றோம். அந்த மூலதனத்துக்கு கிடைக்கின்ற கொடுப்பனவு வட்டி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அதுக்கு பிறகு உழைப்பு என்பது ஒன்று தேவைப்படுகின்றது. அந்த உழைப்பு தேவைப்படும் பொழுது அந்த உழைப்புக்கு நாங்கள் கொடுக்கின்ற ரிட்டர்னை நாங்கள் கூலி என்று சொல்லிக் கொள்கின்றோம். மற்றது ஒருத்த முயற்சியாளன் ஒரு முயற்சியை எடுக்கின்றான், இவ்வளவு உற்பத்தி காரணிகளையும் ஒன்றாக சேர்த்து அவன் ஒரு முயற்சியை எடுப்பதனால் அதை நாங்கள் முயற்சி என்று சொல்லுகின்றோம். 4வது உற்பத்தி காரணியை முயற்சி என்கிறோம். அதற்காக அவனுக்கு கொடுக்கப்படுவது லாபம். அப்ப இந்த 4 உற்பத்தி காரணிகளையும் வச்சுக்கொண்டு நாங்கள் உற்பத்தியை மேற்கொள்ளுகின்றோம். அப்ப அடுத்த இதுக்கு போவோம். அது உற்பத்தியாளர்களின் செயலாற்றுதல், தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். உற்பத்தி கோட்பாடு என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப உற்பத்தியாளர் என்பது ஏதோ ஒரு பண்டத்தை அல்லது பணியை உற்பத்தி செய்து சந்தைக்கு வழங்குகின்ற ஒரு நிறுவனம் அல்லது தனிநபர் ஆவர். அவரைத்தான் நாங்கள் உற்பத்தியாளர் என்று சொல்லுகின்றோம். ஒரு உற்பத்தியாளர் எப்பொழுதுமே ஒரு தொழில் முயற்சியாளராகவே இருப்பார் என்பதோடு அவர் ஏனைய உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி தொழில் இடர் நேர்வை தாங்கி கொண்டு பண்டங்கள், தொழில் இடர் நேர்வு என்று சொல்வது என்னன்னு சொன்னா, அந்த இன்வெஸ்ட் பண்றதுல வர ரிஸ்க், இடர் நேர்வுன்றது ரிஸ்க். அப்ப அந்த ரிஸ்க் கொண்டு இருக்கிறபடியா எந்த நேரமும் அவர் நட்டப்படலாம். அந்த ரிஸ்க் இருக்கிறபடியா தான் அவருக்காக அந்த பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்கிறதால அவருக்கு கிடைக்கிறத லாபம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். உற்பத்தியாளரின் ஒரே நோக்கம் தனது உற்பத்தியில் இருந்தான லாபத்தை உச்சப்படுத்துதல் ஆகும். உற்பத்தியின் உற்பத்தி திறன், உற்பத்தி செலவு, உற்பத்தி தொடர்பிலான கேள்வி, விற்பனை வருமானம் மற்றும் சந்தை இயல்பு ஆகிய பல காரணிகள் லாபத்தில் தாக்கத்தை செலுத்துகின்றன. அப்ப பாருங்க, உற்பத்தி செய்வர் உற்பத்தியாளரின் ஒரே நோக்கம் தனது உற்பத்தியில் இருந்தான லாபத்தை உச்சப்படுத்துதல் ஆகும். உற்பத்தி திறன், உற்பத்தி செலவு, உற்பத்தி தொடர்பான கேள்வி, விற்பனை வருமானம் மற்றும் சந்தை இயல்பு ஆகிய பல காரணிகள் லாபத்தில்
தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அப்ப இதை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல போனா உற்பத்தி திறனை ஏற்படுத்துவதன் மூலம் பொருளுடைய உற்பத்தி செலவை குறைக்கலாம். உற்பத்தி தொடர்பிலான கேள்வி, அந்த கேள்வி அதிகரிச்சிருந்தா விற்பனை வருமானம் கூடும். அது எங்க தங்கி இருக்குன்னா சந்தையின் இயல்புல தங்கி இருக்கு, சந்தையில தான் தங்கி இருக்கு. அவை இப்படியான பல காரணிகளாலதான் லாபம் தீர்மானிக்கப்படுகின்றன. அப்ப பொருளியலில் இத்தலைப்பின் கீழ் பல்வேறு இயல்பிலான சந்தைகள் தொழிற்படுகின்ற உற்பத்தியாளருடைய செயலாற்றுது அல்லது நடத்தை தொடர்பாகவே விளக்கம் அளிக்கப்படுகின்றது. இந்த சந்தையானது விரிவான வகையில் முழு போட்டி, தனியுரிமை போட்டி, பலருரிமைன்னு வகைப்படும். அதான் சந்தைகளை நாங்கள் பிறகு பார்ப்போம். இவை உண்மையான உலகின் சந்தைகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கற்பனை சந்தைகளாகும். சந்தைக்கு ஏற்ப, அதை திருத்திக் கொள்ளுங்க அந்த எழுத்து பிள்ளைகளை, சந்தைக்கு ஏற்ப உற்பத்தியாளரின் நடத்தை மாற்றமடையும் என்பதோடு லாபத்தை உச்சப்படுத்துகின்ற நோக்கமும் மாற்றமடையாது இருக்கு. அப்ப லாபத்தை உச்சப்படுத்தணும் என்பதுதான் எல்லாரோட சிந்தனையாயும் இருக்கும். ஆனா சந்தைக்கு சந்தை உற்பத்தியாளர் நடத்த மாறுபடும். அப்ப நாங்க உற்பத்தியும் உற்பத்தி திறனும் என்பதை நாங்கள் முதல் பார்ப்போம். அப்ப குறிப்பிட்ட ஒரு பண்டத்தின் அல்லது பணியின் உற்பத்தி தொகையானது அதற்கு தேவையான உற்பத்தி காரணிகளின் அளவு மற்றும் தொழில்நுட்பத்தின் மீது தீர்மானிக்கப்படும். அப்ப உற்பத்தி காரணியின் அளவிலையும் தொழில்நுட்பத்திலையும் தான் இது தீர்மானிக்கப்படுகின்றது, எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்பது. குறிப்பிட்டதொரு உற்பத்தி நடைபெறுகின்ற காலகட்டமானது பொருளியலில் குறுகிய காலம் மற்றும் நீண்ட காலம் என இரண்டாக வகுக்கப்படும். அப்ப பொருளியல்ல ஷார்ட் ரன், லாங் ரன் என்று ரெண்டு காலம் இருக்கின்றது. ஆனா நீங்க ஷார்ட் ரன் கேட்டீங்கன்னா யாராவது சொல்லுவீங்களா ஷார்ட் ரன் என்ன, லாங் ரன் என்ன? ஷார்ட் ரன் பற்றி எனக்கு யாராவது சொல்லுங்க, ஆன்லைன்ல நிக்கிறவை சொல்லுங்க பாப்போம். குறுகிய காலம் என்றா என்ன உற்பத்தியில இல்லடா பொருளியல்ல? கிருஷாந்தினி, பாத்திமா, நீங்கள் கதைக்கலாம். குறுகிய காலம் என்பது என்ன? இந்த ஒரு முயற்சியாளன் முயற்சிக்குரிய உற்பத்தி காரணிகளை கொண்டு முயற்சியை மேற்கொண்டு போகும் பொழுது அந்த உற்பத்தி காரணிகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தாத மட்டும் அது குறுங்காலம். உதாரணமா, நான் ஒரு ஏக்கர் காணிய வேண்டிட்டேன், 2 உழைப்பாளிகளை வச்சுக்கொண்டு 1 லட்சம் ரூபாய் மூலதனத்தை வச்சுக்கொண்டு என்ற முயற்சியோட அங்க ஏதோ ஒரு விவசாயம் செய்கின்றேன் என்று சொன்னால், என்றைக்கும் நான் அந்த 2 உழைப்பாளிகளையும் 1 ஏக்கர் காணியையும் 1 லட்சம் ரூபாய் காசையும் நான் மாத்த இல்லையோ அது மட்டும் அது குறுங்காலம். என்றைக்கு நான் 1 ஏக்கர் காணியை 1.5 ஏக்கரோ 2 ஏக்கரா மாத்த வலிக்கிறேனோ, உழைப்பாளிகள்ல 2 பேரை 5 பேரா மாத்த வலிக்கிறேனோ, மூலதனத்தை கூட்ட வலிக்கிறேனோ, அன்றைக்கு அது நீண்ட காலமா மாறும். அப்ப பொருளியல்ல உற்பத்தி காரணிகள்ல மாற்றம் ஏற்படாத மட்டும் அது குறுங்காலம் எனப்படும். உற்பத்தி காரணிகள்ல மாற்றம் வெளிக்கிடைக்க அது நீண்ட காலமா மாறும். அப்ப அது நிறுவனத்துக்கு நிறுவனம், முயற்சிக்கு முயற்சி அந்த குறுங்காலம் நீண்ட காலம் மாறுபடும். எங்களால சொல்லலாம் குறுங்காலம் என்பது 5 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் என்று சொல்லிக்கொள்ள இயலாம். இது பொருளியல்ல ஒரு எடுகோள். அப்ப நான் மற்ற நோட்ஸ்ல ஸ்கிரீன்ல இருந்து எடுக்கின்றேன். அவை இனி அப்ப குறுகிய காலம் மற்றும் நீண்ட காலம். குறுகிய காலம் என்பது குறிப்பிட்ட உற்பத்தி காரணி ஒன்றை அல்லது சிலவற்றை நிலையானதாக வைத்துக்கொண்டு ஏனைய காரணிகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்வதற்கு எடுக்கின்ற காலமாகும். இக்காலமானது நிலையான காரணிகளை மாற்றுவதற்கான தேவை இருப்பினும் மாற்ற முடியாதுள்ள காலமாகும். அப்போ ஒரு காரணியை வேண்டினா அது நிலையானதாக இருக்கும். அதுல நான் மாற்றத்தை ஏற்படுத்துறேன் என்று சொன்னால் அது நீண்ட காலமாக போய். அப்ப இங்க மாறும் காரணி, நிலையான காரணி என்று 2 இருக்கின்றது. மாறும் காரணி என்று இப்ப நிலையான காரணி என்று இங்க நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் மூலதனத்தை சொல்லலாம், நிலத்தை சொல்லலாம். மாறும் காரணிகள் என்று நாங்கள் சொல்லுவது ஊழியத்தை சொல்லிக்கொள்ளலாம். ஊழியத்தை சொல்லிக் கொள்ளலாம். இக்காலமானது நிலையான காரணிகளை மாற்றுவதற்கான தேவை இருப்பினும் மாற்ற முடியாதுள்ள காலமாகும். உதாரணமாக, கட்டடங்கள், இயந்திர உபகரணங்கள், காணி போன்றவற்றை மாற்றுவதற்கு சில காலம் எடுக்கும்.
எனவே குறுகிய காலத்தினுள் உள்ள நிலையான காரணிகளின் மீது ஏனைய காரணிகளை குறைத்தோ அதிகரிக்க செய்தோ உற்பத்தியை பேணி வர வேண்டும். அப்ப ஏனைய காரணிகளை குறைத்தோ அதிகரிக்க செய்தோ உற்பத்தியை பேணி வரணும் அந்த நிலையான காரணிகளின் மீது. அப்ப இதுல சொல்லப்படுறது வந்து என்னன்னா ஊழியதை நாங்கள் குறைச்சு கூட்டலாம். குறுகிய காலம் எவ்வளவு என்பது உற்பத்தியின் அளவை ஸ்கேலை பொறுத்து மாற்றமடையும். அதான் நான் இதில் விளங்கப்படுத்தும். முறை சார்ந்த ஒரு உற்பத்தியில் குறுகிய காலம் என்பது சில நாட்களாகவும் இருக்கலாம் என்பதோடு பாரிய அளவிலான கைத்தொழில் உற்பத்தி ஒன்றின் குறுகிய காலம் என்பது ஒரு சில வருடங்களாக அமையலாம். ஒரு சில மனை சார்ந்த உற்பத்திகள் மிகச்சிறிய தொழில் முயற்சிகளாக இருந்த போதிலும் அக்கைத்தொழிலாளர்களுக்கு தேவையான மூலமின்மை காரணமாக தொழில் முயற்சியை விஸ்தரிப்பதற்கு அதிக காலம் எடுக்கலாம். இதுல கடைசியா சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா இந்த வீட்டு குடிசை கைத்தொழில். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்கள் எங்க இருக்குன்னு தெரியாது, மட்டக்களப்பு பக்கம் நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த வீட்டிலேயே நெசவு செய்து கொண்டிருப்பார்கள். இப்ப அவர்களுக்கு வந்து இப்ப மூலதன பிரச்சனை காரணமாக அதை அவர்களுக்கு விஸ்தரிப்பதற்கு கஷ்டமாக இருக்கும். மூலதன பிரச்சனை இருந்தா தான் அந்த கைத்தறி ஒன்று கூடுதலாக வாங்கி போடக்கூடியதாக இருக்கும், இல்லாட்டா அது கஷ்டமாகத்தான் இருக்கும். மேலும் ஒரு உற்பத்தியின் அளவு அல்லது கொள்வனவு கெப்பாசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் ஸ்கேல் கொள்ளளவு. மேலும் ஒரு உற்பத்தியின் அளவு அல்லது கொள்ளளவா, கொள்வனவில்லை கொள்ளளவு சிறியதோ அல்லது பெரியதோ என்பது நிலையான காரணிகளின் இயல்பை அளவை பொறுத்து தீர்மானிக்கப்படும். நிலையான காரணிகளின் அளவு அதிகரிக்கின்ற போது உற்பத்தியின் அளவும் அதிகரிக்கும். நீண்ட காலம் என்பது உற்பத்தி காரணிகளை மாற்றுவதற்கு இயலுமான காலமாகும். ஆதலால் நீண்ட காலத்தில் நிலையான காரணிகள் இருக்காது என்பதோடு அனைத்து காரணிகளும் மாற்ற முடியுமான மாறிகளாக இருக்கும். அதே போன்று நீண்ட காலம் என்பது குறுகிய காலங்களின் திரட்சியாகும். நீண்ட காலம் என்பது குறுகிய காலங்களின் திரட்சியாகும். நிலையான காரணிகள் மாற்றப்பட்டதன் பின்னர் மீண்டும் நிலையான காரணிகளை மாற்றும் வரை குறுகிய காலம் ஒன்று உருவாகும். இதற்கமைய உற்பத்தியின் அளவு அல்லது கொள்வனவு கொள்ளளவு படிப்படியாக அதிகரிக்கும். அப்ப இதுல என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னா, இப்ப நாங்கள் இன்றைக்கு அந்த நிலையான காரணிகளை மாற்றப்படுகிறோமோ அன்றைக்கு அது நீண்ட காலமாக மாறும். அப்ப அது ஒரு குறுங்காலம், மாத்து மட்டும் குறுங்காலம். அப்ப நிலையான காரணிகளை நாங்க மாத்தின பிறகு அடுத்த ஸ்டேஜ் இன்னொருக்கா அதை மாத்து மட்டும் இல்லாட்டா அதிகரிக்க மட்டும் அது வந்து ரெண்டாவது குறுங்காலமாக இருக்கு. பிறகு அதை அதிகரிச்ச பிறகு அடுத்த நிலையான காரணிகளை மாற்ற மட்டும் அது ஒரு ப்ரொடக்ஷன் போய்கொண்டிருக்கும். அதை நாங்கள் மூன்றாவது குறுங்காலம் என்று சொல்லுகின்றோம். அப்ப இப்படியான எல்லா குறுங்காலங்களையும் சேர்த்தது நீண்ட காலமாக வரும். அப்ப குறுகிய கால உற்பத்திகள். அப்ப பொருளியலில உற்பத்தி விதிகள் முக்கியமான குறுகிய காலத்தினுள் நடைபெறுகின்ற உற்பத்திகள் தொடர்பில் கட்டியெழுப்பப்படுகின்றன. இதில் உற்பத்தி தொழில்நுட்பம் மற்றும் ஒரு சில உற்பத்தி காரணிகள் நிலம் போன்றவை நிலையாக இருக்கும் எனவும் பிக்ஸ் ஃபேக்டர்ஸ் அதன் மீது உழைப்பு போன்ற மாற்றுவதற்கு முடியுமான காரணிகள் மாறும் காரணிகள் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இது வந்து பூச்சிய மட்டத்திலிருந்து அதிகரிக்கப்பட்டு உற்பத்தி தொகை அதிகரிக்கப்படும் எனவும் ஊகிக்கப்படுகின்றது. அப்ப இப்ப இன்புட் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாறும் உற்பத்தி காரணி முக்கியமான அங்க உழைப்பத்தான் நாங்கள் சொல்றோம் மாறும் உற்பத்தி காரணியை. அதை நாங்க சைபர்ல இருந்து கூட்டிக் கொண்டு போவோம். சைபரா ஒருத்தரும் இல்லாத நிலை அப்புறம் 1, 2, 3 கூட்டிக் கொண்டு போடும் பொழுது உற்பத்தி தொகை என்ன மாதிரி அதிகரிக்கின்றது என்பதை நாங்க ஸ்டடி பண்ணி பார்த்து கொள்ளலாம். இதற்கு நாங்கள் உற்பத்தி தொகையை அதிகரிக்கின்ற வீதத்தை பற்றி 3 எண்ணக்கற்கள் இருக்கின்றது. அவை எல்லை உற்பத்தி, சராசரி உற்பத்தி மற்றும் மொத்த உற்பத்தி என்பனவாகும். அப்ப நாங்க முதல் பார்க்க வேண்டியது எல்லை உற்பத்தி அல்ல, நாங்க முதல் பார்ப்போம் மொத்த உற்பத்தி. அப்ப மொத்த உற்பத்தி என்றா என்னன்னு பார்ப்போம். இங்க 3வதுக்குள்ள இருக்குது, 3வது 4வது பக்கத்துல இருக்குது பாருங்க. மாறிகள் காரணிகளையும் நிலையான காரணிகளையும் சேவையில் ஈடுபடுத்துவதன் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற மொத்த அலகுகளின் தொகையை மொத்த உற்பத்தி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப மாறும் காரணிகள், மாறிகள் காரணிகள் இல்ல மாறும் காரணிகள் என்று சொல்லிக் கொள்ளுங்க, அதை மாத்திக்கொள்ளுங்க. மாறும் காரணிகளையும்
நிலையான காரணிகளையும் சேவையில் ஈடுபடுத்துவதன் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற மொத்த அலகுகளின் தொகையை மொத்த உற்பத்தி என நாங்கள் சொல்கின்றோம். அப்ப மாறும் காரணிகளை அதிகரிக்கின்ற பொழுது மொத்த உற்பத்தி அதிகரிக்கும். ஆயினும் ஆரம்ப உற்பத்தி காலகட்டத்தில் மொத்த உற்பத்தியை அதிகரித்து செல்கின்ற வேகம் அதிகரிக்கும் என்பதோடு, அதை திருத்தி கொள்ளுங்க, அதிகரிக்கும் என்பதோடு அதன் பின்னர் அது குறைவடைந்து செல்லுகின்ற வேகத்தில் அதிகரிக்கும். அந்த தமிழை திருத்திக் கொள்ளுங்க. ஆரம்பத்தில் வேகமாக அதிகரிக்கும் மொத்த உற்பத்தி, பின்னர் அது குறைவடைந்து செல்லுகின்ற வேகத்தில் அதிகரிக்கும். உற்பத்தி செய்யப்படுகின்ற போது உருவாகின்ற சிக்கனமும் சிக்கனமற்ற தன்மையுமே இத்தகைய வளர்ச்சி இயல்புக்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நாங்க உற்பத்தி செய்து கொண்டு போகும் பொழுது எங்களோட உற்பத்தி செலவில் ஏற்படுற சிக்கனமும் சிக்கனமற்ற தன்மையும் தான் இந்த வளர்ச்சி இயல்புக்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. சிக்கனம் மிக்க காலத்தில் உற்பத்தியை தொடர்ச்சியாக அதிகரிக்க செல்வதாய் இருப்பின் குறிப்பிட்ட உற்பத்தி மட்டத்தில் தொடர்ந்தும் மாறிகள் காரணிகள் சேவையில் ஈடுபடுத்துவதை நிறுத்துதல் வேண்டும். அப்ப உண்மையாவே இந்த உற்பத்தி என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு செல்லணும் என்று சொன்னால் ஒரு கட்டத்துக்கு அங்கால நாங்கள் இந்த மாறும் காரணிகள், அந்த மாறிகள் காரணிகள் என்ற மாறும் காரணிகளை சேவையில் ஈடுபடுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அப்ப நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்று சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு காணியை எடுத்துக்கொள்வோம். அந்த காணியில நாங்கள் ஏதோ பயிரிட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது முதல் ஒரு ஊழியத்தை வச்சு நாங்கள் அதை செய்யும் பொழுது கூடுதலான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும். 2 பேர் 3 பேர் என்று நாங்கள் ஆக்களை கூட்டி கொண்டு போயிருக்க ஒரு 5-6 பேர் மட்டும் அந்த உற்பத்தி மிகவும் வேகமாக அதிகரிச்சு கொண்டு போகும். புறம் நாங்கள் ஆக்களை கூட்டி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அந்த உற்பத்தி செய்கிற மொத்த உற்பத்தி குறைவடைய துவங்கும். அப்ப இந்த மொத்த உற்பத்தியின் டார்கெட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும் என்று சொன்னால் இங்க நாங்கள் அதிகரிக்கின்ற ஊழியத்தை ஒரு கட்டத்துல நிறுத்திடணும் என்று சொல்லினோம். அப்படி அதிகரிக்கின்ற ஊழியத்தை நாங்கள் நிறுத்தினாதான் அந்த சராசரி உற்பத்தி இல்லை உற்பத்தி என்று நாங்கள் அடுத்தடுத்து பார்க்க போற விடயங்கள் கூடுதலானதாக இருக்கும். அப்ப நாங்கள் இப்ப மொத்த உற்பத்தியை நாங்கள் பார்த்துட்டோம். அட்டவணையில பார்க்கலாம். இங்க பாருங்க, இங்க அட்டவணை இருக்கின்றது. இது 6வது பக்கத்துல பாருங்க. நாங்கள் வேலையாட்களை மாறும் காரணிகள் என்று எடுத்துக்கொள்வோம். முதலாவது நிரலை மொத்த உற்பத்திகள் என்று எடுத்துக்கின்றோம். 2வது சராசரி உற்பத்தி, 3வது எல்லை உற்பத்தி என்று எடுத்திருக்கின்றோம். அது அந்த 2 கொலத்தையும் நீங்கள் பிறகு பார்த்துக்கொள்வோம். நாங்கள் முதலாவது கொலத்தை பார்ப்போம். அப்ப வேலையாட்கள் ஒரு ஆளா இருக்க அந்த காணியில 10 பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொன்னால் 2 பேரா இருக்க 40 உற்பத்தி செய்யப்படுது பாருங்க. 3 பேரா இருக்க 80 உற்பத்தி செய்யப்படுகின்றது. 4 பேரா இருக்க 120 உற்பத்தி செய்யப்படுகின்றது. 5 பேரா இருக்க 140 உற்பத்தி செய்யப்படுகின்றது. 6 பேரா இருக்க 150 உற்பத்தி செய்யப்படுகிறது. பிறகு 7 பேரா இருக்க அதே 150 தான் உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆனால் 8 பேரை போடைக்க 145 மொத்த உற்பத்தி குறைவடையுது. 9 பேரை போடைக்க 135 குறைவடையுது. 10 பேரை போடைக்க 120 குறைவு. அப்ப நாங்கள் அந்த தியரியில பார்த்த மாதிரி ஒரு கட்டத்துல, அதாவது இந்த சாட்டை பொறுத்த மட்டும், இந்த அட்டவணையை பொறுத்த மட்டும் 6 பேரோட எங்களோட வேலையாட்களை நிறுத்தி கொண்டோம் என்றால் எங்களோட மொத்த உற்பத்தி 150 இருக்கும். அதைத்தான் அவர்கள் அதுல சொல்லுவாங்க. இப்ப நாங்கள் போவோம் சராசரி உற்பத்திய பார்ப்போம். சராசரி உற்பத்தி 4வது பக்கத்தில். சராசரி உற்பத்தி என்பது உற்பத்தி திறனை மதிப்பிடுகின்ற ஒரு அளவீடாகும். மொத்த உற்பத்தியை திருத்திக் கொள்ளுங்க. மொத்த உற்பத்தி தொகையை அதன் பொருட்டு சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட மாறிகள் காரணி அளவுகள் எண்ணிக்கையால் வகுப்பதன் மூலம், சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட மாறிகளை காரணி அலகுகளின் எண்ணிக்கையால் வகுப்பதன் மூலம் சராசரி உற்பத்தி பெறப்படுகின்றது. அதாவது எங்களுக்கு கிடைக்கிற அந்த அவுட்புட்டை, மொத்த உற்பத்தியை நாங்கள்
அந்த மாறும் காரணி உற்பத்தி காரணி என்று சொல்லப்படுகின்ற ஊழியத்தின் எண்ணிக்கையால பிரிக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கிறது ஒரு ஊழியத்துக்கு கிடைக்கிற சராசரி உற்பத்தி. சராசரி உற்பத்தியின் நடத்தை போக்கும் எல்லை உற்பத்தியின் நடத்தை போக்கும் சமமான நிலையை காட்டுகின்றன. நாங்க எல்லை உற்பத்தியை பார்க்க அதை தங்கிக் கொள்ளலாம். அதாவது மாறியல் காரணிகளை அதிகரிக்க செய்து உற்பத்தியை விரிவாக்குகின்ற போது ஆரம்ப காலகட்டத்தில் சராசரி விளைவு அதிகரிப்பதோடு குறிப்பிட்ட ஒரு உற்பத்தி மட்டத்தின் பின்னர் சராசரி விளைவு வீழ்ச்சியடையும். ஆரம்ப காலத்தில் வினைத்திறன் மற்றும் சிக்கனம் ஏற்படுதலும் பிந்திய காலத்தில் வினைத்திறன் இன்மை மற்றும் சிக்கனமின்மை ஏற்படுதலுமே இதற்கு காரணமாகும். இந்த விஷயத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கோ. ஆரம்ப காலத்தில் வினைத்திறன் மற்றும் சிக்கனம் ஏற்படுதலும் பிந்திய காலத்தில் வினைத்திறன் இன்மை காரணமாகவும் தான் இந்த உற்பத்தியில வீழ்ச்சி ஏற்படுது. அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கோ. அப்ப சராசரி உற்பத்தி அதிகரிப்பதை விளைவு அதிகரிப்பதெனவும் சராசரி உற்பத்தி வீழ்ச்சி அடைவதை விளைவு வீழ்ச்சி அடைவதெனவும் எடுத்து காட்டலாம். அடுத்ததான் நாங்க முதலாவதா சொல்லப்படுகின்ற இந்த எல்லை உற்பத்தியை பார்ப்போம். அப்ப இந்த எல்லை உற்பத்தியில உள்ள விஷயம் என்ன என்று சொன்னால், எல்லை உற்பத்தி என்பது என்ன என்று சொன்னால் இந்த மொத்த உற்பத்தி இருக்கின்றது தானே. ஒரு ஒரு ஊழியத்தை நாங்கள் போடைக்க 10 பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. 2வது பொருளை உற்பத்தி செய்யப்படும் பொழுது 15 பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது என்றால் இந்த மேலதிகமாக ஒரு ஊழியத்தை நாங்கள் கூட்டும் பொழுது மொத்த உற்பத்தியில் ஏற்படும் அதிகரிப்பு இல்லாட்டா மாற்றம் தான் எல்லை உற்பத்தி என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அப்ப இங்க பாருங்க, எல்லை உற்பத்தி என்பது மாறும் காரணி ஒரு அலகினால் அதிகரிக்கின்ற போது, மாறிகள் காரணியில மாறும் காரணி ஒரு அலகினால் அதிகரிக்கின்ற போது உற்பத்தி தொகையில் ஏற்படுகின்ற அதிகரிப்பாகும். உதாரணமாக மாறும் காரணியை குறிப்பிட்டதொரு உற்பத்தி மட்டத்தில் 10 அலகினால் அதிகரிக்கின்ற போது மொத்த உற்பத்தி தொகை 100 அலகினால் அதிகரிக்கும் எனில் அது மாறும் காரணியின் ஒரு அலகினால் அதிகரித்த 10 உற்பத்தி அலகுகள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். விளங்குதா? மாறும் காரணியை 0 அதிகரிக்க செய்து உற்பத்தி செய்கின்ற போது எல்லை உற்பத்தி குறிப்பிட்டதொரு உற்பத்தி மட்டம் வரை அதிகரித்து அதன் பின்னர் குறைந்து செல்லும். இவ்வாறான எல்லை உற்பத்தி குறிப்பிட்டதொரு மட்டத்திலிருந்து குறைவடைந்து செல்லுகின்ற இயல்பை குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதுதான் நாங்கள் சொல்றது லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ். அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் முதலாவது வகுப்பிலே படிச்சேன்னு நினைக்கிறேன். முதலாவது வகுப்பிலேயே 2வது வகுப்புல லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்று படித்தோம். எல்லை பயன் விதி, குறைந்து செல்லும் எல்லை பயன் விதி என்று படிச்சிருந்தோம். அது ஒரு பயனை நாங்கள் நுகரும் பொழுது ஒரு கட்டத்தில் அது குறைய வலிக்கிடுது என்றதுதான். ஆனா இங்க உற்பத்தி, இது உற்பத்தி என்றபடியா இது குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதியாக கொள்ளப்படுகின்றது. ரெண்டுமே ஒரு தியரி தான். அப்ப உற்பத்தியின் ஆரம்ப கட்டத்தில் எல்லை உற்பத்தி அதிகரிப்பது பொருளாதார சிக்கனத்துடன் காரணமாகவே எனவும் எல்லை உற்பத்தி பிந்திய கட்டத்தில் வீழ்ச்சி அடைவது சிக்கனமின்மை காரணம் எனவும் விளக்கமளிக்கப்படுகின்றது. அப்ப ஆரம்பத்துல பொருளாதார சிக்கனம் இருக்கிறதாலதான் உற்பத்தி எல்லை உற்பத்தியோ மொத்த உற்பத்தியோ அதிகரிக்கிறது எனவும் பிற சிக்கனமின்மை இல்லாம போறபடியாத்தான் அந்த உற்பத்தியில வீழ்ச்சி ஏற்படுது என்பதும் குறிப்பிடப்படுகின்றது. இதைத்தான் நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ண சொன்னேன். அப்ப ஆரம்ப கட்டத்தில் சிக்கனமாக அமைவது நிலையான காரணிகளுடன் மாறும் காரணியை படிப்படியாக சேவையில் ஈடுபடுத்துகின்ற போது மிக வினைத்திறன் மிக்க வீதத்தில் உற்பத்தி ஒழுங்கமைக்க கூடுதலாக இருப்பதனால் அங்கே உற்பத்தி அதிகரித்து காணப்படுகின்றது. இங்கே மாறும் காரணிக்கான உதாரணமாக பெரும்பாலும் உழைப்பு பயன்படுத்தப்படுகின்றது. உழைப்போரின் எண்ணிக்கையை படிப்படியாக அதிகரிக்க செய்கின்ற போது உற்பத்திக்கு தேவையான பல்வேறு வேலைகளின் பொருட்டு உழைப்போரை குழுக்களாக அமைத்து அல்லது தனியாக ஈடுபடுத்த முடியாமல் உள்ளது. முடியாமல் உள்ளது. அப்ப இங்க பாருங்க, நாங்கள் ஆரம்பத்தில் 1-2 பேரை நாங்க நியமிக்க அது நேரடியாக அந்த ஆட்களை நாங்கள் வேலைக்கு வச்சிருக்க கூடியதா இருக்கு. ஆனால் நிறைய ஆட்களை நாங்கள் கொண்டு வரும் பொழுது
அவர்களை ஒவ்வொரு குழு குழுவா பிரிச்சு தான் வேலை வாங்க வேண்டி இருக்கு. இது தொழில் பிரிப்பு, உழைப்பு பிரிப்புன்னு சொல்லலாம், தொழில் பிரிப்புன்னு சொல்லிக் கொள்ளலாம். டிவிஷன் ஆஃப் லேபர், இதை நீங்கள் படிச்சிருப்பீர்கள் என்று கூறப்படுகிறது. உதாரணமாக ஆடை தொழிற்சாலை புடவையை வெட்டுதல், ஒவ்வொரு துண்டை வெவ்வேறாக தைத்தல், ஆடைகளை பூர்த்தி செய்தல், ஆடைகளுக்கு பட்டன் தைக்கிறது, அதை அயன் பண்றது, பொதி செய்கிறது, களஞ்சியப்படுத்தல் போன்ற பல்வேறு செயற்பாடுகளுக்கும் உழைப்போர் பிரித்து ஒவ்வொரு குழுவாக செயற்படுவார்கள். அதுதான் டிவிஷன் ஆஃப் லேபர்ன்னு நாங்கள் சொல்லுகிறோம். இதற்கமைய ஊழியர்கள் தமக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை மாத்திரம் செய்வதன் மூலம் அது தொடர்பில் விசேட நிபுணத்துவத்தை பெறுகிறார்கள். அப்ப அந்தந்த குரூப்ல இருக்கிறார்கள், அந்தந்த ஃபீல்டுல ஸ்பெஷலைஸ் ஆகி கொண்டு போவினம். அதாவது தமது கடமையை மிக சிறந்த முறையில் வேகமாக செய்வதற்கான ஆற்றலை பெறுவதாகும். ஆயினும் உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டமையினால் ஒரு ஊழியர் பல கடமைகளை செய்வதற்கு நேரிடும் வினைத்திறனற்றதாக அமைந்து உற்பத்தி வேகம் குறைவடையலாம். ஆயினும் உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுமையும் காரணமாகவும் ஒரு ஊழியர் பல கடமைகளை செய்வதற்கு நேருகின்றமையாலும் வினைத்திறனற்றதாக அமைந்து உற்பத்தி வேகம் குறைவடையலாம். இவ்வாறு நிலையான காரணிகள் இந்த தொகையின் மீது தீர்மானிக்கப்படுகின்றதான உற்பத்தி தொகை கொள்ளளவுக்கு பொருத்தமான தொகையை விட அதிகமான மாறும் காரணிகள் ஈடுபடுத்தப்படுகின்ற போது சிக்கனமின்மை ஏற்பட்டு உற்பத்தி செயற்பாடு வினைத்திறனற்றதாக அமைய ஆரம்பிக்கும். அப்ப சில நேரங்கள்ல இந்த ப்ரொடக்ஷன்ல இந்த உற்பத்தியில அன்கன்ட்ரோலபிளா போயிரும் இந்த லேபரை மேனேஜ் பண்றது. சில இடங்கள்ல தேவையற்ற லேபரர்ஸ் இருக்க வேண்டி இருக்கும், சில இடங்கள்ல கூடுதலான லேபரர்ஸ் இருக்க வேண்டி இருக்கும். அப்படியான காரணத்தாலதான் இந்த உற்பத்தி வீழ்ச்சி என்பது ஆரம்பிக்கின்றது என்று சொல்லுகின்றோம். உதாரணமா 5 ஊழியர்கள் தேவைப்படுகின்ற ஒரு கடமைக்கு 10 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுகின்ற போது அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை உருவாகும் மற்றும் சோம்பல் ஆகிய பல்வேறான காரணிகள் கிடைக்கின்ற விளைவு, அதனால் காரணங்களால் கிடைக்கின்ற விளைவு குறைவடையலாம். இது குறைந்து செல்கின்ற எல்லை விளைவு விதி எனப்படும். இதன்படி எல்லை உற்பத்தி என்னும் எண்ணெய்க்கரு உற்பத்தி திறனை விளக்குவதற்கு பொருளியலில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அளவீடாகும். அப்ப இதுலதான் நாங்கள் இன்னொன்றை நீங்கள் கவனிச்சு பார்க்கணும். இந்த 5 பேர் இருக்கிற இடத்துல நாங்கள் 10 பேரை ஈடுபடுத்துகின்ற போது சோம்பல் ஆகிய பல்வேறு காரணங்கள் வருது என்று சொல்லி அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் என்று நாங்கள் வந்து படிச்சிருக்கின்றோம். வேலையின்மைக்குள்ள கீழுழைப்பு அண்டு. அந்த கீழுழைப்பு இப்படிக்காகத்தான் ஏற்படுகின்றது. அப்ப இப்ப நாங்க எல்லை உற்பத்தியையும் பார்த்தோம். அதனால என்னென்ன அந்த வீழ்ச்சி ஏற்படுகின்றது, ஒரு கட்டத்துக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டு போன உற்பத்தி என்னென்ன வீழ்ச்சி அடைகின்றது என்பதையும் பார்த்தோம். சராசரி உற்பத்தியையும் பார்த்தோம், மொத்த உற்பத்தியையும் பார்த்தோம். இப்ப இந்த வளைகோட்டுல நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால் இந்த வலது பக்கம் இருக்கிற கோடு தான் மொத்த உற்பத்தி. பாருங்க, வலது பக்கம் இருக்கிற கோடு தான் மொத்த உற்பத்தி. அது வந்து சைபர்ல இருந்து துவங்கி பாருங்க அந்த போற வேகத்தை பாருங்க. முதல் மிதமா போய் திடீரென்று மேலெழுந்து வேகமாக வளர்ச்சி அடைந்து ஒரு கட்டத்துல வேகமாக மிதமான வளர்ச்சியை காட்டி அதுக்கப்புறம் ஒரு புள்ளிக்காங்கால வீழ்ச்சி அடைய துவங்கும். அப்ப இந்த மொத்த உற்பத்திய உள்ளிடுகின்ற ஊழியத்தால நாங்கள் பிரிச்சோம் என்று சொன்னால் அந்த பிரிக்க வாரதுதான் சராசரி உற்பத்தி, இந்த ஏபி என்று சொல்லப்படுகின்றது. ஏபி என்ற கோடு அதுதான் காட்டுகின்றது. அதுவும் இதே மாதிரி வேகமாக வளர்ச்சி அடைந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு வேகமாக வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும். அப்ப எல்லை உற்பத்தி என்று சொல்வது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சராசரி உற்பத்தி அல்ல, மொத்த உற்பத்தியில் ஒரு மாறுங்காரணியை நாங்கள் மேலதிகமாக ஈடுபடும் போது ஏற்படுற மாற்றத்தை தான் எல்லை உற்பத்தி என்று சொல்லுவோம். அதை பாருங்க, அது சராசரி உற்பத்தியிலுமாக வேகமாக அதிகரித்து பின்பு சராசரி உற்பத்தியின்பாக வேகமாக குறைவடையும். அது குறைவடையும் பொழுது இந்த சராசரி உற்பத்தியின் அதி உச்ச புள்ளியை வெட்டி கொண்டு
ஈடிறங்கும். அப்ப இந்த அட்டவணையில நீங்கள் பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லை உற்பத்தி சராசரி உற்பத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த அட்டவணையில நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். அப்ப குறைந்து செல்லும் விளைவு விதி கோட்பாடு. அப்ப குறைந்து செல்லும் விளைவு விதி கோட்பாடு என்பது என்ன? உற்பத்தி பொறிமுறையில் மாறும் காரணிகளை வெற்றிகரமாக அதிகரித்து கொண்டு செல்லும் பொழுது குறுங்காலத்தில் மொத்த உற்பத்தியானது ஒரு குறிப்பிட்ட அளவு வரை அதிகரித்து சென்று ஒரு குறிப்பிட்ட புள்ளியின் பின் அது குறைவடையும். உதாரணமாக ஒரு 10 ஏக்கர் வயலில் நெல் பயிரிடப்படுவதாக கொள்ளுவோம். மூலதனம் நிலையான உள்ளீடாக அமைய 10 ஏக்கர் வயல் என்ற காணியும் நிலையானதாக அமைய உழைப்பு என்பது மட்டும் மாறுங்காரணியாக இருக்க இந்த அட்டவணையை நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும். அப்ப லோ ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ் என்ற தியரியை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இந்த 3 கோட்டையும் நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நான் போட்டிருக்கின்றேன். இதுல முதலாவது பெரிய கோடு வந்து மொத்த உற்பத்தியாக இருக்கும். இதுல சராசரி உற்பத்தியை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இதுல அடுத்த கோடு வந்து எல்லை உற்பத்தியை காட்டுகின்றது. இந்த எல்லை உற்பத்தியை பாருங்க, அதுவும் மொத்த உற்பத்தி அதிகரிக்கும் போது அதிகரிச்சு பிறகு இந்த மொத்த உற்பத்தி எங்கே உச்சத்தை தொடுகின்றதோ அதுக்கு பிறகு வீழ்ச்சியடைய போகின்றது. அந்த உச்ச கட்டத்தில் இந்த எல்லை உற்பத்தி சைவரில் இருக்கும். அதற்கு பின்பு மொத்த உற்பத்தி வீழ்ச்சி அடையும் பொழுது இந்த எல்லை உற்பத்தி மைனஸுக்கு போய்விடும். அப்ப எல்லை உற்பத்தி இதுல 3 கட்டங்கள் உள்ளன. பாருங்க, இதுல 3 கட்டங்கள் உள்ளன. நான் 2 கோடு போட்டிருக்கின்றேன். இந்த 4 என்ற புள்ளி மட்டும் 4 என்ற புள்ளி மட்டும் முதலாவது கட்டம் என்று எழுதி கொள்ளுங்கள். 4க்கும் 7க்கும் இடையில் உள்ள இடத்தை 2வது கட்டம் என்று எழுதி கொள்ளுங்கள். 7க்கு இஞ்சால உள்ள கட்டத்தை 3வது கட்டம் என்று நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அப்ப எல்லை உற்பத்தி சராசரி உற்பத்தி இரண்டுமே அதிகரிக்கின்றது முதலாவது கட்டத்தில். முதலாவது கட்டத்தில் என்ன நடக்குது? எல்லை உற்பத்தி சராசரி உற்பத்தி ரெண்டுமே அதிகரிக்கின்றது முதலாவது கட்டத்தில். எல்லை உற்பத்தி அதிகரிப்பு வேகமானது சராசரி உற்பத்தியிலும் பார்க்க கூடுதலாக உள்ளது. மொத்த உற்பத்தியானது மிகவும் வேகமாக அதிகரித்து செல்லும். அப்ப உங்களோட வசதிக்கு உங்களுக்கு நேரம் இருந்தா இந்த இதுல அந்த சராசரி உற்பத்தியையும் அந்த கோட்டுக்கு புள்ளிகளையும் சிகர்களையும் இணைப்பதன் மூலம் நீங்க சராசரி உற்பத்தி கோட்டையும் இதில் கீறிக்கொள்ளலாம். கீறினீங்கன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு விளங்கும். அப்ப 2வது கட்டம் என்பது என்ன என்றால் எல்லை உற்பத்தி மற்றும் சராசரி உற்பத்தி என்பன குறைய தொடங்குகின்றன. அதாவது குறைய தொடங்குகின்றன என்று சொன்னால் அது என்னன்னு சொன்னால் அந்த வேகம் குறைகின்றது. அது கூடிக்கொண்டுதான் இருக்குது. அந்த கூடுற வேகம் குறைய துவங்குது. எல்லை உற்பத்தியின் வீழ்ச்சியானது சராசரி உற்பத்தியின் வீழ்ச்சியிலும் பார்க்க கூடுதலாக உள்ளது. மொத்த உற்பத்தி தொடர்ந்தும் அதிகரிக்கின்றது, ஆனால் மிகவும் குறைந்த வேகத்தில் அதிகரிக்கும். அப்ப மொத்த உற்பத்தி வந்து அதிகரிக்கிற வேகம் குறைவாக இருக்குது அன்றைக்கே இங்க சராசரி உற்பத்தியும் எல்லை உற்பத்தியும் நீங்கள் 2வது கட்டத்தை பாருங்க குறைய துவங்கும். அப்ப 3வது கட்டம் என்னென்று சொன்னால் எல்லை உற்பத்தி எதிர்மறை ஆகின்றது. அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா எல்லை உற்பத்தி எதிர்மறை ஆகின்றது. சராசரி உற்பத்தியும் குறைவடைகின்றது, மொத்த உற்பத்தியும் குறையடைய துவங்குது. அப்ப இந்த 3வது கட்டத்துல எல்லாமே குறையடைய துவங்குது. குறைவடைய துவங்கினதுக்கு என்ன? எல்லை உற்பத்தி மைனஸுக்கு போயிடுது, சராசரி உற்பத்தி குறைஞ்சு கொண்டிருக்கிறது, மொத்த உற்பத்தியும் வீழ்ச்சியடைய துவங்குது. ஆகவே உற்பத்தியின் உத்தம கட்டம் 2வது கட்டமே. ஏனெனில் இங்குதான் மொத்த உற்பத்தி உச்சம் பெறுகின்றது. இங்கே சராசரி உற்பத்தி எல்லை உற்பத்தியிலும் பார்க்க கூடுதலாக இருக்கும். அப்ப நீங்க சராசரி உற்பத்தியே இந்த கிராஃப்ல இருந்தீங்களே உங்களுக்கு தெரியும், இந்த 2வது கட்டத்துல சராசரி உற்பத்தி எல்லை உற்பத்தியில் பார்க்க கூடுதலாக இருக்கும், மொத்த உற்பத்தியும் வந்து உச்சத்தை தொடும். அப்ப உண்மையிலேயே இவியல் உற்பத்தியை நிறுத்த வேண்டிய இடம் வந்து இந்த மொத்த உற்பத்தி உச்சத்தை தொடுற இடமும் எல்லை உற்பத்தி சைவராக இருக்கின்ற இடமும். இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி அந்த 6 என்ற புள்ளியில 7 என்ற புள்ளியில எல்லை உற்பத்தி 0 ஆகுது. ஆனா 6 என்ற புள்ளியிலேயே அது வந்து சராசரி உற்பத்தி எல்லை உற்பத்தி உச்சத்தை தொடுது. அதுக்கு பிறகு
சராசரி உற்பத்தி வேகமாக வீழ்ச்சியடைய துவங்குகின்றது. அப்ப நாங்கள் இந்த கட்டத்தில் இதை விடுவோம். எல்லை விளைவு கோட்பாடு, அதாவது லோ ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் என்று சொல்லப்படுகின்ற 3 விதமான ரிட்டர்னிங் ஸ்கேல் இருக்கின்றது. அதை பார்த்துக்கொண்டு நீண்டகால உற்பத்தியை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு பின்பு நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் செலவு கோட்பாடு, சந்தைகள் என்று அப்படி போய்கொண்டிருப்போம். நாங்கள் அப்ப நீங்கள் இன்றைக்கு படித்ததை வடிவா விளக்கமா படித்து வைத்திருங்கள். எனக்கு தெரியும் உங்களுக்கு லோட் உண்டு என்றாலும் ஒருக்கா ஒரு மேலோட்டமா பாருங்கள். அந்த கிராஃபை ஏழுமான மட்டும் கீறி பாருங்கள். நாங்கள் அடுத்த சனிக்கிழமை நாங்கள் தொடர்வோம். ஏதாவது கேள்வி இருந்தா இப்பவும் நீங்கள் கேட்கலாம். ஒரு 2 நிமிடம் இருக்கின்றன.